எதன் அடிப்படையில் மகாபாரத காலம் என்று சொல்கிறீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களை நான் கேட்க விரும்புகிறேன். நானும் திருப்பி கேட்டேன், எதை வச்சு நீ மகாபாரத காலம் சொன்ன? மகாபாரதம்னா கட்டாயம் பகடை இருக்கணும். இந்திய பண்பாட்டினுடைய வரலாறை கட்டமைக்கப்பட்டதே பகடையை உருட்டி விட்டதில் தான். இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் சிந்து சமவெளியில் கொற்கை, வஞ்சி, தொண்டி, பாண்டியன், சேரன், மாறன், வழுதி, கண்ணகி, கோவலன், பூம்புகார்லாம் கண்டுபிடிச்சு உட்காந்துட்டு இருக்கோம். 2010 கோவைம்புத்தூரில் வந்து சொல்லிட்டு, அது உனக்கு தெரியுமா கொற்கை வஞ்சி தொண்டினா என்னன்னு தெரியுமா? கொற்கை வஞ்சி தொண்டி நீ கேள்விப்பட்டதே இல்லையே. நீ கேள்விப்படாத பாரி, ஓரி, பேகன் அப்படின்லாம் நாங்கள் நூற்றுக்கணக்கான பேரை சிந்து வெளியில் கொத்தா அள்ளிட்டு வந்து இதுதான்டா எங்களுடைய சந்தை இலக்கியம் மூதாதையரில் இருந்த பகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசவே மாட்ற. வரலாறே எதில் எழுதுறது இல்லைங்க? இப்போ வாட்ஸ்அப் தான் வரலாறு. நீங்கள் எழுதிவிட்டு நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது, இந்த இடத்துல வந்து செயற்கைக்கோள் அப்படியே வந்து இப்படி நின்றுச்சு இந்த கோயில்கிட்ட வந்தோடனே அப்படின்னு நாசாவே சொல்லுதுமா. நாசா எப்படா சொன்னிச்சு? நாங்கள் கேள்விப்பட்டதா? கட்டாயம் சிந்து வெளியில் செங்கல் செய்தவன் மதிக்கப்பட்டிருப்பான். சங்க இலக்கியம் அவன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. ஆனால் அதற்கு பின்னால் வந்த மனுஸ்மிருதி இந்த மாதிரியான இலக்கியங்களில் இந்த கைவினை கலைஞர்கள் அனைவரும் சூத்திரர்கள் என்று பட்டம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டார்கள். 1000 வருஷத்துக்கு முன்னால நம்ம வரலாறு காயப்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து பேசுவதற்கு நாதி இல்லை. திருக்குறளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு மன்னனின் பெயரை சொல்லுங்கள். வள்ளுவன் என்று ஒரு ஜாதி இருக்கிறது தமிழ்நாட்டில். அது எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். வடநாட்டில் வால்மீகி என்று ஒரு ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதி எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். இதுதான் பண்பாட்டு அரசியல். ஆகச்சிறந்த இலக்கியங்களில் எழுதுவதன் மீது சாயம் பூசுவோம். முடிந்தால் அவன் எங்களுக்கு பிறந்தவன் என்று சொல்லுவோம். இல்லை என்றால் அவனுடைய அடையாளத்தையே வேறொரு தாழ்ந்த அடையாளமாக்கி அந்த அடையாளத்தை அழிப்போம். ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் என்ற நூலின் மூலமாக இது எங்களது பண்பாடு என்று நாம் உரிமை கொண்டாட தொடங்கியதற்கு பின்னால், கீழடி வெளிவந்ததற்கு பின்னால், இதெல்லாம் நிகழ்ந்ததற்கு பின்னால் தான் இந்திய பாராளுமன்றத்தின் முதலில் நிதிநிலை அறிக்கையில் சரஸ்வதி பண்பாடு என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். இல்லை என்றால் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்று கட்டவிழ்த்து விடப்படும். மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. கங்கை சமவெளி சிந்து சமவெளிக்கு பக்கத்தில் தான் இருக்கு. தூரம் கம்மி, ஆனால் இடைவெளி அதிகம். ஹரப்பா முகஜராவிலிருந்து ஆதிச்சநல்லூரும் கீழடியும் கொடுமணலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஆனால் இடைவெளி குறைவு. ஏனெனில் தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல. பேரூர் அடிகளார், பேராசிரியர் கருணானந்தம், அமர்நாத் ராமகிருஷ்ணன், திரு ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி நான் பேச தொடங்குகிறேன். பேராசிரியர் கருணானந்தம் பேசும்போது ஒன்று சொன்னார், நீ கவனிச்சிருப்பீங்க. நாங்கள் இணக்கத்தை விரும்புகிறோம், வேறுபாட்டை விரும்பவில்லை. வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு என்று நான் அடிக்கடி பொதுவெளிகளில் பேசி வருகிறேன். வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை விதைப்போம். இது நான் கண்டுபிடிச்சது கிடையாது. இதை ஒரு பெரிய மரபினுடைய தொடர்ச்சி. பட்டினப்பாளையிலிருந்து 4 வரிகளோடு நான் சொல்கிறேன். அதை கருணானந்த பேராசிரியர் பேசும்பொழுதுதான் இதை நான் நினைத்தேன். மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டா சிறப்பின் பட்டினம். பூம்புகார் பட்டு. மொழி பல பெருகிய அந்த நகரத்தில் நிறைய மொழிகளை பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. யவனர் இருக்கு வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் தமிழ் சங்க இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா யானையை வடமொழியில் பயிற்றிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். யானை பாகன் ஒருத்தன் இருக்கான். ஆரிய கூத்துன்னு ஒருத்தன் கலை கூத்து ஆடுறான். எத்தனையோ வகையானவங்க புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு இதுலையும் கலிங்க பகுதியிலிருந்து அந்த அறுவை வணிகம், கலிங்கம்னா தமிழில் நான் கலிங்கத்திலேருந்து தான் வர்றேன். இப்போ ஒரிசாவிலேருந்து நான் நல்லா தூங்கி 20 நாள் ஆகுது. முதலாவது உலக உரிய மொழி மாநாட்டை நாங்கள் அரசின் சார்பாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துவிட்டு இதுவரை உலகம் பார்த்திராத ஒரு மாநில மொழியினுடைய மாநாடு. அதற்காக ஒரு கிட்டத்தட்ட தூங்கிய 20 நாள் ஆகுது. 2 மணி நேரம் 3 நேரம் நான் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கிறேன், ஒரு டிஸ்ஓரியன்டாக. ஆனாலும் இந்த அழைப்பு நான் ஓடி பேச விரும்புகிற ஒரு மேடை. ஆனால் அந்த மக்கள், அந்த பூம்புகாரில் இருந்த பல மொழிகளை பேசுபவர்கள் ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டிருக்கவில்லை. ஒருவரோடு கலந்து இனிது உறைந்தார்கள். சகித்து கொண்டு இருக்கிறது என்பது வேற வழி இல்லாமல் சேர்ந்துருக்கீங்கன்னு வைங்க. யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு லிவ் டுகெதர். ஆனால் புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெறணும். இன்றைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாலேயே சில விஷயங்களை நம்மகிட்ட இருந்தே கலட்டி வச்சிருவோம். சில விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம். நான் ஒரு கருத்தியலில் நம்பிக்கை கொண்டவர். அது என்ன கருத்தியல் என்று சொன்னால்,
வெறுப்புணர்வில்லாத பொதுப்புணர்வு, யாதும் ஊரே யாவரும் கேளிர், திசைகள் என்பவை நேற்று வந்தவை, திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் நமது உடன் பிறந்தவை, தேடல்கள் நமது உடன் பிறந்தவை, உலக்குக்கு ஏது கிழக்கு மேற்கு. நான் பொதுவாக இந்த வந்தேரிகள் புலம்பெயர்வுகள் அப்படிங்கிற உரையாடலில் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய மரபணு சார்ந்த அறிஞர் விஞ்ஞானிகளோடு நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லோரும் ஓரிடத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் புலம்பெயர்ந்தே சென்றிருக்கிறார்கள். இந்த பூமி வந்தேரிகளால் வசிக்கப்படுகிற பூமி. இதில் வந்தேரிகள், சென்றேரிகள், புலம்பெயர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்ததில் தப்பே கிடையாது. புலம்பெயர்ந்தவர்கள் குகைகளில் உட்கார்ந்து குத்த வைத்து உட்கார்ந்து குகைகளில் இருந்தவர்கள் இன்னும் அங்கே தான் இருக்காங்க, குகைகளில் தான் இருக்கிறார்கள். குத்த வைத்து உட்கார்ந்தவர்கள் குகைகளில் தான் இருக்கிறார்கள். நகர்ந்து வந்தவர்களே நாகரிகம் படைத்தார்கள். நகர்ந்து வந்தவர்கள் தான் நாகரிகம் படைத்தார்கள். ஒரு நகரம், பேராசிரியர் கருணானந்தம் சொல்வது போல, ஒரு நகர நாகரிகத்தினுடைய அடிப்படை அது எப்போது முன்னால் ஏற்பட்டிருக்கக்கூடாது என்று. ஒரு பூமியில் 2 லட்சம் ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதே ஒரு நாகரிகத்திற்கான சான்றாகி விட முடியாது. ஒரு நாகரிகம் தேன்ற வேண்டுமென்றால் நகரம் வேண்டும், நகரம் வேண்டுமென்றால் உபரி வேண்டும், உபரி வேண்டுமென்றால் சாப்பிட சோறு வேண்டும், அந்த சாப்பிட சோறுவதற்கு முதலில் வேளாண்மை வேண்டும், அந்த வேளாண்மை பாசனம் சார்ந்த வேளாண்மையாக இருக்கும். அப்போதுதான் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர்லேருந்து உபரி சர்ப்ளஸ் அக்ரிகல்ச்சருக்கு வருவோம். ஆக உழவு சார்ந்து உழுகாமல் உண்ணக்கூடிய சிலர். ஓவியன் எங்கே போய் உழுவார்? சிற்பி எங்கே போய் உழுவார்? கவிஞர் எந்த நிலத்தில் உழுவார்? இப்படிப்பட்ட வேளாண்மை சாராத மக்களை அவர்களுடைய உணவிற்கு உத்தரவாதம் அளிக்கிற ஒரு வேளாண்மை உபரி பொருளாதாரம். பண்டங்கள் விற்கப்பட வேண்டும், பண்ட மாற்றங்கள் நகர வேண்டும், அணிகலன்கள் அணியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தில் தான் நகர நாகரிகம் இருக்க வேண்டும். அந்த நகர நாகரிகம்தான் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த பெருமிதங்களில் ஒன்று. இன்றைய தேதியில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2500 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகில் ஒரு வெண்கல சிலை, மிக அழகான ஒரு பெண்ணினுடைய சின்ன சிலை, டான்சிங் கேர்ள் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலை இந்த உலகத்தில் எங்கேனும் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரமிடு கட்டியதை விட பெரிய பெருமை. பிரமிடு கட்டலாம். ஒரு பெரிய அரசன் இருக்கிறான், அரசன் இறந்தவுடனே புதைக்கிறாங்க, புதைச்சவனோட உயிரோடு இருக்கிற பெண்களையும் சேர்த்து புதைக்கிறார்கள், அடிமைகளை சேர்த்து புதைக்கிறார்கள். அவர் இறந்ததற்கு பின்னால் செலவழிப்பதற்கு வைரம், வைடூரியம், பணம், காசு எல்லாத்தையும் சேர்த்து புதைக்கிறார்கள். சுமேரியாவில் கோயில்களை கட்டுகிறார்கள். ஆனால் மொஹஞ்சதாரோவில், ஹரப்பாவில் கோயில்கள் இல்லை, பெரிய வழிபாட்டு தலங்கள் இல்லை, பிரமிடுகள் இல்லை. ஆனால் கழிப்பறைகள் இருந்தன, குளிப்பிடங்கள் இருந்தன, குப்பை தொட்டிகள் இருந்தன. இந்த வசதிகள் கோட்டை பகுதியிலும் இருந்தது, மக்கள் வாழும் நகரப்பகுதியிலும் இருந்தது. அதற்கு பெயர்தான் இருபால் பெயரிய உருகழு மூதூர் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிற அந்த பைஃபர்கேட்டட், அதாவது ஒரு நகரம் கோட்டை பகுதி, அங்கே ஒரு நகரத்தினுடைய மேயர் மாதிரி ஒருத்தர், அதிகாரிகள், அரசு சார்ந்தது, நிறுவனங்கள், பொது குளிப்பிடங்கள், தானிய களஞ்சியம், கல்லூரி என்று சொல்லப்படுகிற இடங்கள், பொது விளையாட்டு அரங்கெல்லாம், இதெல்லாம் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். இந்த பகுதியில் வணிகம் செய்பவர்கள், கலை சார்ந்தவர்கள், இவங்களாம் வந்தது டவுன் டவுன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரண்டாக பிரிக்கப்பட்ட நகரங்கள் சிந்துவெளி முழுவதும் இருக்கிறது. இந்த மேடையில் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 2 படங்கள். நுழையும் போது மார்டிபர் வீலருடைய படம் இருந்தது, அதையும் சேர்த்தீங்கன்னா 3. இந்த 2 பேருமே இந்தியர்களும் இல்லை, தமிழர்களும் இல்லை. இந்த 2 பேருமே பிரிட்டிஷ்காரர்கள். இவர்களை வைத்து கொண்டாடுகிறோம் என்பதுதான் இந்த மேடையின் சிறப்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாம் அறிவு சார்ந்த சமூகம், அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இதுதான் தமிழகம் அறிவித்த முதல் கல்விக் கொள்கை. இன்னைக்கெல்லாம் கல்விக் கொள்கை வரலாம், புதிய கல்விக் கொள்கைலாம். தமிழகம் அறிவித்த ஒரு முதல் கல்விக் கொள்கை உண்டு. படிக்கிறவன் எவனோ அவன் யாரு படித்தாலும் கீழ்ப்பான் ஒருவன் கற்பினும் மேற்பால் அவன் கண் படுமே. மூத்தோன் வருகை என்னாது. மூத்தவர் தான் எல்லாத்தையும், வயசில் மூத்தவர், அவருக்கு தான் எல்லாம் சொல்ல கிடையாது. மூத்தவர் இளைவர்லாம் கிடையாது. அறிவு இருக்கா? மேற்பால் கீழ்ப்பால்லாம் கிடையாது. படிச்சிருக்கியா? அறிவு இருக்கா? அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். அப்படிங்கிறதான் நாலேஜ் பேஸ் எக்கானமி, நாலேஜ் பேஸ் சொசைட்டி, நாலேஜ் பேஸ் சிஸ்டம். அந்த அறிவிற்காகத்தான் இந்த 2 படத்தையும் வைத்திருக்கிறோம். அலெக்சாண்டர் ரீ, இவருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிச்சநல்லூரை 1904 அறிவித்தவர். அவரும் பிரிட்டிஷ்காரர். 1924 அவர் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை அறிவித்தவர். ஒரே ஒரு திருத்தம், 1924 ஜான் மார்ஷல்
ஹரப்பா நாகரிகத்தை பற்றி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் வந்து அறிவித்த போது அவர் மொஹஞ்சோதராவிலேயோ ஹரப்பாவிலோ கால் வைத்திருக்கவில்லை. அப்போ அங்கே வந்து ஆராய்ச்சி செய்தவர்கள் ஒன்று எம்எஸ் வாட்ஸ், அவர் பின்னால் அவருடைய குழுவில் தான் வந்து கேஎன் தீட்சித் ராமகிருஷ்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, 1935 வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை வந்து அவர் பேசுகிறார். அவரும் வாட்ஸோடைய குரூப்பில் பின்னால் சேர்றாரு ஜான் மார்சல் தலைமையில். ஆனால் ஜான் மார்சல் அறிவிக்கும் போது நீங்கள் ஹே ராம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த படத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி மாதிரி ஒருத்தர் வருவார். அது வந்து ஆர்டி பானர்ஜியோடைய கேரக்டர். அவருக்கு கிடைச்ச மெட்டீரியலை கல்கட்டாக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்கார். அப்போ வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் இல்லை, சிம்லாவில் இருந்தது. ஏஎஸ்ஐ ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ வந்து அங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் தான் இருக்குது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்களுக்கே தெரியல அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்ததுன்னு. அந்த ஏஎஸ்ஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிம்லாவில் இருந்தது. அப்போ வந்து 6 மாதம் வந்து கோடை காலத்தில் வந்து இந்த கவர்மெண்ட்டே வந்து சிம்லாவுக்கு போயிடும். ராஷ்டிரபதி பவன் சொல்லி வைஸ்ராயோடைய பவன் இருந்தது. அங்கே தான் இப்போ வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸு. அந்த இடத்துல தான் வந்து எல்லாத்தையும் சில மெட்டீரியல் வந்து நாக்பூரில் இருந்தது. இவங்களோட ஏஎஸ்ஐ நாக்பூரில் கொஞ்சம், லாகூரில் கொஞ்சம், சில மெட்டீரியல் வந்து கல்கட்டாவில். இந்த 3 இடத்துல வர்ற மெட்டீரியல் வந்து இவ்வளோ பெரிய ஹாலில் 2 நாள் அவர் மாநாடு நடத்துகிறார். இதெல்லாம் டேபிளில் விரித்து வைக்கிறாங்க. இந்த எதுக்காக இந்த ஜான் மார்சலுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு சொன்னால், ஒரு அகழ்வாராய்ச்சியாளருக்கு அவர் பண்ணுற அகழ்வாராய்ச்சி மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு இருக்க பிடிக்கிற ஒரு பிடிப்பு வரும். எனக்கு ராமகிருஷ்ணன் பிடிச்சதே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை அவர் தனக்குரியதாக சொந்தம் கொண்டாடிக்கிறாமல் அதை புளியோதரை மாதிரி மூட்டை கட்டி வைக்காமல் இது வெளி உலகம் தெரியணும்னு சொல்லி ஆசைப்படுறாருல, அங்கே தான் அவர் வேறுபடுறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி ஒரு பெரிய ராஜாங்க ரகசியம் மாதிரி வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லேசாக கடத்தி விடுவார், அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு கடத்தி விடுவார். ஒரு 7-8 பேர் பிஹெச்டி பண்ணி அவர் ஒரு வாரிசு உரிமை இதெல்லாம் அவரை சுற்றி ஒரு ஆதீனம், ஒரு பீடங்கள், இதையெல்லாம் கட்டமைச்சு இது வந்து ஆய்வுலகம் வந்து ஒரு வகையான கட்டமைப்புகளால் இயங்கும். அப்படிப்பட்ட ஆய்வுல வந்து உப்பு காய்க்கு பிரயோஜனம் கிடையாது. ஆராய்ச்சி செய்கிறது வரலாற்றை மாற்றி அமைக்கணும், அதுக்கு ஒரு பெரிய வேணும். இந்த ஜான் மார்சலுக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்தது. அவர் பார்க்குறாரு, இந்த டேபிளில் பார்க்குறாரு, ஹரப்பாவில் கிடைச்ச மெட்டீரியலை பார்க்குறாரு, மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச மெட்டீரியலை பார்க்குறாரு, செங்கல் அளந்து பார்க்குறாரு. இந்த செங்கல் அந்த செங்கல் இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிலதெல்லாம் 900 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தூரம் 600 கிலோமீட்டர் தூரம் 600 கிலோமீட்டர் அந்த காலத்தில் 4500 வருஷத்துக்கு முன்னால் 600 கிலோமீட்டர் தூரங்கிறது சும்மா சாமானியம் கிடையாது. செங்கலை அளந்து பார்த்தா நீங்கள் அளக்கிறதுக்கெலாம் வந்து லேபரேட்டரியில் வந்து வெர்னியர் காலிப்பஸ் அல்லது ஸ்க்ரூ காட்சின்னு 2 ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி கருவிகளை வச்சு அளந்தா மில்லிமீட்டர் சுத்தமாக செங்கல் அப்படி இருக்குது. எடைக்கற்களை பார்த்தா 600 கிலோமீட்டர் தள்ளி அங்கே கிடைச்ச எடைக்கல்லும் ஒரே மாதிரி இருக்குது, இங்கே கிடைச்ச எடைக்கல். அணிகலன்கள் ஒரே மாதிரி, பேரல் பீட்ஸு, இங்கே எழுதப்பட்ட எழுத்து குறியீடுகள், அங்கே கிடைச்ச சிற்பம், இதெல்லாம் பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து உள்ளூர் கலாச்சாரம் கிடையாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கீழடியை பற்றி பேச ஆரம்பம் இந்த தலைப்பு எனக்கு வந்து என்னை பொறுத்த வரையில் சிந்து முதல் பொருணை வரைன்னு சொன்னாலும் சரி, சிந்து முதல் காவேரி வரைன்னு சொன்னாலும் சரி, சிந்து முதல் வைகை வரைன்னு சொன்னாலும் சரி, சிந்து முதல் சுருளியாறுன்னு சொன்னாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒன்று தான். சார் கீழடியை விட மூத்தது ஒன்று இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் சங்க இலக்கியத்தில் இதை நாம் இணைக்கும் வரை இது எல்லாமே ஒரு குறியீடு தான். இந்த வைகை என்பது ஒரு குறியீடு, பொருணை என்பது குறியீடு. அந்த வகையில் அவர் கண்டுபிடிக்கிறாரு, இல்லைன்னா இது ஒரு ஹரப்பா நாகரிகம், இது மொஹஞ்சதாரோ நாகரிகம்னு அந்தந்த ஏரியா அகழ்வாராய்ச்சியாளர் வந்து அந்தந்த ஏரியாவில் மூட்டை கட்டி வச்சிருவாங்க. இந்த மனுஷன்தான் இதுக்கு மேலே சிந்திக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் வந்து அவர் எதுலையுமே அதில் போய் இறங்கி ஆராய்ச்சி பண்ணியிருந்தா அவர் அதோடு அட்டாச் ஆயிடுவார். இது ரெண்டுமே அவர் இல்லாதனால டிட்டாச்சாக பார்க்குறார். நான் எப்படி இங்கே தமிழ் இலக்கியம் படித்து ஐஏஎஸ் எழுதி ஒரிசாவுக்கு வேலைக்கு போய் அந்த மொழியை கற்று அந்த மொழியில் எழுதி இங்கே முதலாவது உலக ஒரிய மாநாட்டை நடத்திவிட்டு இதே கோயம்புத்தூரில் தான் வந்து நான் செம்மொழி மாநாட்டில் கலந்து கொண்டு எனது கொற்கை வஞ்சி தொண்டி கருத்தை முதலாக வெளியிட்ட இடம் கோவை தான். என்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை நான் முறைப்படி வெளியிட்ட இடம் கோவை. அப்போ கொஞ்சம் வெளியிலிருந்து பார்க்கும்போது தான் கிட்ட பார்வையில் தட்டுப்படாதவை தூரப்பார்வையின் துலாக்கோலில் தென்படும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை வந்து அவருக்கு இருக்கு. நோ ஸ்டேக்கு. அவர் இது ஆராய்ச்சியும் பண்ணல. அவருக்கு வந்து ஹரப்பா பானர்ஜிக்கு வந்து வாட்ஸ் மேலே ஒரு உணர்வு வந்திருக்கும், வாட்ஸுக்கு வந்து இவர் மேலே ஒரு உணர்வு வந்திருக்கும். எப்படி அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேலே அவருக்கு கூட வேலை பார்த்தவங்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சோ, அவரை எது கவுஹாட்டிக்கு தூக்கி போட்டு 2 குழந்தையோட போய் கஷ்டப்படணும் வச்சுறதுக்கு மகிழ்ச்சி கிடைச்சதோ, அது மாதிரி வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனால் இவருக்கு அந்த பாலிடிக்ஸ் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, இவர் பார்க்குறாரு, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது, இது வந்து லோக்கல் கல்ச்சர் கிடையாதுரா, இது வந்து ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறார்.
அப்போ வந்து சிஸ்டம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்தில் முதலில் தோண்டப்பட்டதோ அந்த இடத்தின் பெயரை அதற்கு வைப்பார். இப்போ கீழடியில் கிடச்சுன்னா அது கீழடி. ஹரப்பாவில் தோண்டதுனால தான் அதுக்கு பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன். இது 1924 அவர் எந்த கட்டிடத்தில் இருந்து அதை பார்த்து எந்த அறையிலிருந்து பார்த்தாரோ அந்த அறைக்கு சென்று அந்த அறையின் காற்றை சுவாசித்து விட்டு அந்த கட்டிடத்தில் நுழைந்து விட்டு நான் எனது நூலினுடைய முன்னுரையை எழுதினேன். ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன். அந்த பயணித்த ஒவ்வொரு இடத்தையும் கொற்கையை பற்றி எழுதினால் கொற்கைக்கு செல்லி அந்த வன்னி மரத்தின் அடியில் இருந்து அந்த காற்றை உள்வாங்கி எழுதினேன். இப்படிப்பட்ட பயணம் அதான் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன். ஆக நம்ம வந்து இவங்களை வந்து நம்ம கொண்டாடுறோம். இங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா சிந்து பொருணை, இது ரெண்டுக்கும் என்ன பொதுவாக என்ன விஷயம்? ரெண்டுமே ஆறு. ஆறுகளை பற்றியே நாம் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? சிந்து முதல் வைகை வரை, சிந்து முதல் பொருணை வரை. ஏனெனில் ஆறு யாருக்கு எதுவாக இருக்கிறதுங்கிற முக்கியம். ஆறு யாருக்கு எதுவாக இருக்கிறது? ஆறுங்கிறதுக்கு இங்கே தமிழ் மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆறுங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்கு? ஆறு என்றால் வழி, ஆற்றுப்படுத்துதல், நெறி, ஆற்றுப்படுத்துதல் ஆறு. அதே மாதிரி ஆறுனா ஒரு எண். ஆறு என்பது நதி. அப்போ யாருன்னு வரும், யானை ஆணை மாதிரி, யகரம் அந்த மாதிரி வரும். ஆக ஆறு என்பது வழி, வரலாறு என்பது வந்த வழி, வந்த வழியை பேசுவது தான் வரலாறு. ஆக அதனால்தான் நாம் ஆறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆறு யாருக்கு என்னவாக இருக்கிறது? நான் வந்து வைகை நதியை பற்றி பரிபாடல்ல தனியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் வந்து பூம்புகாரை போற்றப்படுகிறது, மாமலை பேசப்படுகிறது, திங்கள் போற்றப்படுகிறது, ஞாயிறு போற்றப்படுகிறது. எவ்வளோ பெரிய மரபு உடைக்கப்பட்டு கடவுள்கள் போற்றப்படாமல் இயற்கை போற்றப்படுகிறது. அது முதல் காப்பியத்தில். பரிபாடலை பாருங்கள், திருமாலை பற்றி இருக்குது, செவ்வேலை பற்றி இருக்குது, வைகை பற்றி இருக்குது. இப்போ இங்கே சங்க இலக்கியத்தில் ஒரு நதி ஒரு நகரத்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறது, நான்மாட கூடல். தமிழ் வையை தன்னம் புனல் அப்படின்னு ஒரு நதி ஒரு மொழியோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. அதையெல்லாம் விட ஒரு மொழி காதலோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. வைகை என்னும் காதல் நதி அப்படின்னு நான் மதுரையில் பேசினேன். ஏன்னா நகை வைகையில் தண்ணி வருது, நகை அமர் காதலரை நாளனி கூட்டும் வகை சாலும் வையை வரவு. இலையும் மயிரும் ஈருஞ்சார்ந்து நிலத்த முளையும் மார்பும் முயங்கு அணி மயங்க விருப்பு ஒன்றுபட்டவர் உளம் நிறை உடைத்தன வரைச்சிறை உடைத்தது வையை. காதலிக்கிற நெருக்கமாக காதலிக்கிற மனசு ஒன்றுபட்ட ரெண்டு பேர் திடீர்னு சந்திச்சுக்கிட்டாங்கன்னா எங்கே அந்த இடத்துல தயக்கம் உடைபட்டு போய்விடுமோ அது மாதிரி வைகை உடைச்சிக்கிட்டு வருதுன்னு. ஒரு வைகை நதியை பார்க்கும்போது காதல் மனம் நினைவுக்கு வருகிற ஒரு திங். அதே மாதிரி அந்த வைகை நதியை பார்த்து யாரும் பயப்படுறாங்க? அந்த வைகை நதியில் வந்து நெய் கலந்திருக்கு, சாரும் சேரும் நெய்யும் மலரும் நாறுபு நிகழும் யாரு வரலாறு பரிபாடலை. அப்போ வந்து அந்தணர்கள் வர்றாங்க. நாறுபு நிகழும் யாரு கண்டு அழிந்து வேறுபடு புனல். என்னடா குண்டக்க முண்டக்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு யோசிக்கிறான். எல்லாம் குளிக்கிறாங்க, ஆம்பளை குளிக்கிறான், பொம்பளை குளிக்கிறான், இளைஞர்கள் குளிக்கிறான், வயசான குளிக்கிறான், மெலியோர் குளிக்கிறான், வலியோர் குளிக்கிறான். எச்சியெல்லாம் வடிஞ்சிருக்கு, நெய் கலந்துருக்கு, எண்ணெய் கலந்துருக்கு, பிசு பிசுன்னு இருக்கு. நாறுபு நிகழும் யாரு கண்டு அழிந்து வேறுபடு புனல் என விரை மண்ணு களிலை புலம்புரி அந்தனர் கலங்கினர் மருண்டு. நீங்கள் வைகை ஆற்று பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அரட்டி ஆயிடுவாங்க. வைகை ஆற்று தண்ணி வருதோ இல்லையோ எப்பயுமே தண்ணி வர மாதிரி ஒரு பாவனையோடய இருப்பாங்க. அதான் மதுரையோட சிறப்பு. ஆக நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் திதி பண்ணுறது அந்த மாதிரி சடங்குகள்லாம் நடக்கும். மதுரையில் நான் பெரிய சடங்குகள்லாம் நடத்தி நான் பார்த்தது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரைக்காரன் கூட அங்கே போய் ஸ்ரீரங்கம் காவிரி அதுக்கு போவானே தவிர இந்த மதுரை வந்து எப்பயுமே வந்து ஒரு வித்தியாசமான இடமாவே இருந்திருக்கு. அங்கே வந்து வைகை ஆற்ற கரையில் நின்று இந்த வேதங்களை அறிந்த அந்தணர்கள் மருண்டு போயிடறாங்க. இதனடா தண்ணி வேற மாதிரி இருக்கு, எல்லாரும் சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மாறுமண் மலரும் தாரும் கோதையும் ஆடுவார் நெஞ்சத்து அலர்ந்து அமைந்த காமம் வாடற்க வையை நினக்கு. தமிழ் வையை தன்னம் உடல். அதனால்தான் நாம் ஆறு பற்றி பேசுகிறோம். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சிந்து என்பது வன்பொருள் என்றால் சங்க இலக்கியம் அதன் மென்பொருள். ஏன்னு கேட்டிங்கன்னா 1924 சிந்துவெளி அறிவிக்கப்பட்டது. 1925 நாம் அதனுடைய நூற்றாண்டை கொண்டாடிட்டு இருக்கோம். 1925 இந்தியாவில் இன்னொரு அமைப்பு தொடங்கப்பட்டது. அதனுடைய நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்படும். சிலர் சொல்றாங்க இந்த அறிவிப்பு தான் இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் அணுகுண்டு அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் இப்படி ஒன்று தரையில் கீழே தூங்குறதே தெரியாது.
இதை தோண்ட போனவங்கலாம் வந்து இது வந்து ஒரு ஸ்தூபின்னு தான் நினைச்சாங்க. மொஹஞ்சோதராவை பார்த்த முதல்ல ஆளுங்க வந்து இது ஒரு ஸ்தூபின்னு நினைச்சாங்க. ஹரப்பாவையும் வந்து புத்த மத ஸ்தூபி தான் நினைச்சாங்க, அல்லது ஒரு மொசோ இது மாதிரி நினைச்சாங்க. இங்கே கீழே வந்து ஒரு நாகரிகம் தூங்குதுன்னு யாருமே நினைக்கல. இந்த நாகரிகம்னு இந்த சொல்ல பார்த்த என்னே அதுக்கு பின்னால் தான் அதுக்கு ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. அது வந்து இயல்பா காக்கை உட்கார பணம் விழுந்தது மாதிரி இயல்பாகவும் நடந்திருக்கலாம். 1925 ஒரு அமைப்பு நிறுவப்பட்டது. அதை போலவே சுதந்திர இந்தியாவில் இந்திய பாராளுமன்றத்தில் சிந்து சமவெளியை பற்றிய ஒரு நிதிநிலை அறிக்கையில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டு சரஸ்வதி பண்பாடு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. 2019 ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்ற நூலின் மூலமாக இது எங்களது பண்பாடு என்று நாம் உரிமை கொண்டாட தொடங்கியதற்கு பின்னால், கீழடி வெளிவந்ததற்கு பின்னால், இதெல்லாம் நிகழ்ந்ததற்கு பின்னால் தான் இந்திய பாராளுமன்றத்தில் முதலில் நிதிநிலை அறிக்கையில் சரஸ்வதி பண்பாடு என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஆகையால் தோழர்களே, ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தரவுகளால் கட்டமைக்கப்பட வேண்டும் வரலாறு. தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். இல்லை என்றால் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்று கட்டவிழ்த்து விடப்படும். வரலாறுன்னா என்ன? வரலாறு என்பது மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. மக்களின் வரலே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு, இல்லைன்னா வாக்கிய தகராறு. அவர் வந்தார், இவர் வந்தார், இத்தனை கல்யாணம் பண்ணார், இவர் குழந்தை பெற்றார், இவர் ரெண்டாவது பண்ணார், அவர் முடிசூட்டினார், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. வருவார்கள் போவார்கள், மன்னர்கள் வருவார்கள் போவார்கள், பேரரசர்கள் வருவார்கள் போவார்கள், ஆட்சிகள் மாறும் மாறாமல் இருக்கும். இதையெல்லாம் அரசியலுக்கு, இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, ஆட்சி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது, பண்பாடு. பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. அதனால்தான் பண்பாட்டு அரசியலை பேசுவதற்கு நாங்கள் ஓடி 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 வருகிறோம். ஏனென்றால் அரசியலை விட முக்கியமானது பண்பாட்டு அரசியல். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சிந்துவெளி பண்பாடுன்னு பேசுகிறோம். சிந்துவெளிக்கு பக்கத்தில் தான் கங்கை வெளி இருக்குது, கங்கை சமவெளி. இங்கே வந்து வைகை நதி பண்பாடுன்னு பேசுகிறோம், பொருணை நதி பண்பாடுன்னு பேசுகிறோம். எவ்வளோ தூரமாக இருக்குது பார்த்தீங்களா? மொஹஞ்சோதரா எங்கே இருக்குது, ஹரப்பா எங்கே இருக்குது? இவர் வந்து 2014-15 இதெல்லாம் சொல்லி அவருடைய சீனியர்ஸ்டெல்லாம் இந்த மெட்டீரியலை பார்த்தா நான் ராக்கி கடையிலேயே வேலை பார்த்துருக்கேன், இதை பார்த்தா ஹரப்பா மெட்டீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்ல உடனே இவங்க லேசாக எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு நக்கலாக சிரிச்சிருப்பாங்க, அப்படி தானே? ஒரு சிரிச்சிருப்பாங்க. இதை எல்லாருக்கும் வந்து சிந்துவெளி எங்கே இருக்குது, உன் கீழடி எங்கேயா இருக்குது? இதான் 2016ஆம் ஆண்டு ஐராவத மகாதேவன் என்னுடைய நூலை வெளியிட்டார். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூல் ஏப்ரல் 13ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு ரோஜா முத்தையா நூலகத்தில் வெளியிடப்பட்டது. அதுக்கு பின்னால் வந்து அதே ஆண்டு மறுமாத்திரம் 2016ஆம் ஆண்டு மே மாதம் 30-31 மே மாதம் 30-31 அல்லது 31 ஜூன் 1 இந்த 2 நாட்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்து ஒரு பெரிய செய்தி வருகிறது. இந்த ஹரப்பன் லைக் மெட்டீரியல் ஃபவுண்ட் இன் கீழடின்னு ஒரு பெரிய கட்டுரை. அந்த கட்டுரையை பார்த்தோன்னே தான் எனக்கு கீழடியில் இப்படி நடக்கிறதே தெரியும். அந்த கட்டுரையை படித்தவொடனே நான் 4வது நாள் ஓடோடி வந்துட்டேன். திருப்பி கீழடிக்கு வந்து அவரோட அரை நாள் தங்கியிருந்தேன். அப்போ என்னுடைய புத்தகம் வெளியிடப்பட்டதுனால 43 நாள். அதுக்கு முன்னால் அதை கண்டுபிடிச்சாரு, ஆனால் கேட்கல, அங்கே இருக்கவங்க யாரும் கேட்கல. இந்த செய்தி வந்ததற்கு பின்னால் புரட்டி போடப்பட்டது. இவர் வெளியில் போனார், இன்னொருத்தர் வந்து இங்கே தோன்றதுக்கு ஒன்றுமே இல்லைனாரு. அதுக்கு பின்னால் 6 முறை தோண்டப்பட்டு ஆயிரக்கணக்கான பொருள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தோண்டுதலும் இந்த தேடுதலும் யாரையோ அச்சுறுத்துகிறது. அதனால் தான் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது. நீங்கள் எப்பயுமே சரியான வழியில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். இதை யாரை மகிழ்ச்சிப்படுத்துகிறது, யாரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு தான். நான் வந்து தெளிவாக ஒரு விஷயங்களில் தெளிவாக்கேன். எந்த மேடையில் ஏறுவது என்பதில் இருக்கிற தெளிவு இருக்குது பார்த்தீங்களா? நான் ஏறக்கூடாத மேடையில் எப்போதும் ஏற மாட்டேன், ஏறியதே கிடையாது. அது ஒரு பேச்சை ஒத்துக்கிறதுனால அதில் யார் என்ன பின்னணி அப்படிலாம் கேட்டு அனலைஸ் பண்ணி, ஏன்னா என்னுடைய கருத்து உரிமை இருக்குல்ல, அது யாரையும் தீங்க வேண்டியதில்லை. ஆனால் சிந்துக்கு பக்கத்தில் கங்கை இருக்குது. ஆனால் ஏன் ஒரு நாகரிகம், கங்கை சமவெளி நாகரிகம்ங்கிறது ஏன் வெளியில் வரல? இந்த சிந்துவெளி ஹரப்பா செங்கலை விட்டிங்கன்னா அந்த செங்கலுக்கு நிகரான செங்கல் அதுக்கு பின்னால் 2000 வருஷமாக இந்த பூமியில் செய்யப்படவே இல்லை. அதுக்கு பின்னால் கிடைச்ச ஒரே சுவர் இந்த சிந்துவெளி சுவர். எவ்வளவு பெரிய சுவர்! மொஹஞ்சோதரா ஹரப்பாவில் செம்பு புனைந்தன்று என்றென்ன சேனரும் புரிசை அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. செம்பு புனைந்தன்ன சேனரும் புரிசை.
அப்படிப்பட்ட சுவர்களையும் மதில் சுவர்களையும் சங்க இலக்கியம் பேசுறதுக்கு ஒரு காட்சிப்படுத்தணும்னா அது மொஹஞ்சதாரோ ஹரப்பால. மொஹஞ்சதாரோ ஹரப்பால கிடைக்கிற மெட்டீரியலுக்கு ஒரு இலக்கியம் வேணா, அந்த இலக்கியம் அங்கே இல்லை. அங்கே பூமிக்கு கீழ் தோண்டப்பட்ட பொருள்களுக்கு பூமிக்கு வெளியே இலக்கியம் இல்லை. இங்கே சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட விஷயங்களுக்கு பூமிக்கு கீழே அந்த அளவுக்கு விஷயம் இதுவரையும் கிடையாது. கீழடி போன்ற இடங்களில் கிடைக்க தொடங்கி இருக்கிறது. அதனால தான் சங்க இலக்கிய ஒரு கட்டுக்கதை மாதிரியும் வால்கா முதல் கங்கை வரை என்ற புத்தகத்தை தலையில் தூக்கி கொண்டாடினோம். ஆனால் அது வால்கா முதல் கங்கை வரைதான். அந்த புத்தகம் எழுதப்பட்ட போது சிந்துவெளியை பற்றிய செய்திகள் வந்துவிட்டன. இருந்தாலும் தமிழகத்தை பற்றியோ ஆதிச்சநல்லூரை பற்றியோ ஒரு வார்த்தை கூட அந்த நூலில் கிடையாது. ஒரு வார்த்தை கூட கிடையாது. இந்த கேஎன் தீட்சித் வந்து ஜான் மார்ஷலுடைய குரூப்பில் சேர்றார். அவர் வந்து பின்னால் டிஜி ஆகிறார். யார்? ஜான் மார்ஷல். பின்னால் அவர் டிஜி ஆகிறார். அந்த டிஜியாக இருக்கிறவர், டிஜினா பெரிய பதவி, இந்திய தொல்லியல் கழகத்தில் அவர் தான் தலைவர். அவர் சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்து பேசும்போது சொல்கிறாரு, ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ பார்த்துட்டு வந்திருக்காரு. இவர் கம்பேர் பண்ணி இவர் மைண்டில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இன்ட்யூட்டிவ் அப்படின்னு பச்சி ஏதோ சொல்லுதும்பாங்கல்ல. அதாவது ஒரு இன்ட்யூட்டிவ். அவர் சொல்கிறாரு, எனது ஆர்கியாலஜி துறையை சேர்ந்த எனது நண்பர்கள் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு தெரியல, இந்த திருநெல்வேலி பகுதியில், கொற்கை பகுதியில், இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில் அல்லது இந்த மதுரை மாவட்டம் இந்த மாதிரியான இடங்களில், அதாவது தென் தமிழ்நாடுன்னு சொல்கிறார், அங்கு தோண்டப்பட்டால் ஒருவேளை சிந்துவெளி பண்பாட்டு ஹரப்பா பண்பாட்டுக்கு சமகாலத்தைச் சேர்ந்த அல்லது அதற்கு சற்று பின்தங்கிய காலத்தைச் சேர்ந்த ஒரு நாகரிகத்திற்கான தடயங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொன்னவர். நான் எதுக்கு அவரை கோட் பண்ணுறேன்? அவரை கோட் பண்ணாமல் நம்மூர் ஆள் யாரையாவது நான் கோட் பண்ணுறேன்னா நம்மூர்கார் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவர் 2 பேரும் வெளிநாட்டுக்காரவங்க. அவர் கேஎன் தீட்சித், பேர் வேறு ரொம்ப முக்கியம். அவர் வகித்த பதவி டைரக்டர் ஜெனரல். அவர் ஏன் நம்மளை போய் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து சொல்ல போகிறாரு? அவர் சொல்லி சென்று 1935, அதற்கு பின்னால் 80 ஆண்டு யாருமே இந்த பகுதியில் தலை வைத்து படுக்கவில்லை. ஆதிச்சநல்லூரில் தோண்டப்பட்டது 1904, அலெக்சாண்டர் ரீ. அதுக்கு பின்னால் அங்கு செல்கிறவர் சத்தியமூர்த்தி, எனது நண்பர், ஒரிசாவில் எங்களோட பணியாற்றி கொண்டிருந்தார். கொனார்க்கில் நாங்கள் 2 பேரும் பணியாற்றிருக்கோம். அதை பற்றி அவர் வந்து இங்கே 100 ஆண்டு ஆயிடுச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஒரிசாவில். கரெக்டாக நீங்கள் போகிறீங்க 1904, 2004, 100வது ஆண்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் உஸ்பேர் ஏற்றி விட்டுருந்தோம். 2004 வந்து அவர் தோன்றி அந்த அறிக்கை வெளியே வரவே இல்லை. அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். முத்தாளங்குறிச்சி காமராஜன் ஒருத்தர் போய் வழக்கு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்றாரு, அந்த அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் போராடி சத்யபாமாங்கிறவங்களுடைய பேரில், அதில் வந்து சத்தியமூர்த்தி பேர் கூட அதிகம் குறிப்பிடப்படவில்லை, ஒரு அறிக்கை தயார்பட்டு ஒரு காமா சோமன்னு இதில் இணையத்திலெல்லாம் போடப்பட்டது. அப்போ வந்து நாங்கள் வந்து இதை பற்றி என்னுடைய புத்தகம் கடைசி பணியில் இருந்தது. அப்போ நான் சத்தியமூர்த்தியோட கூட பேசினேன், வேறு என்னென்ன கிடைச்சிது அப்படின்னு. நானும் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் டீட்டெயில் இருக்கிற மாதிரியே அதை எங்கள் அரசாங்கத்தில் இது எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் உண்டு. கிட்டத்தட்ட அதாவது போட்டுவாங்க ஃபுல் டீட்டெயில் இருக்க மாதிரியே கேட்டது. அப்போ தான் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சுருன்ட்டு, சார் அங்கே ஒரு முழு எலும்பு கூடு கிடச்சிது, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். மைசூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு. அந்த எலும்பு கூட என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது ஒன்றாச்சுன்னே தெரியல யாருக்குமே. ஆர்டிஐயில் போட்டு பார்க்குறாங்க, இங்கே போட்டு பார்க்குறாங்க. கடைசியில் அந்த அறிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு போய் வந்திருக்கு. இப்போ இவர் தான் அறிக்கை எழுதணும்னு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போனார். அப்புறம் நீதிமன்றம் சொன்னது இவர் தான் எழுதணும்னு. இவர் தான் எழுதணும்னு சொன்ன பின்னால் அறிக்கையை கொடுத்துட்டாரு. இப்போ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, இதை வெளியிட சொல்லி ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிருக்கார். ஆனால் கங்கை சமவெளி நாகரிகத்தில் அதற்கு பின்னால் கிடைத்த ஒரு சுவர், ராஜகிருகம் என்று சொல்லப்படுகிற பீகாரில் ஒரு சுவர் கிடைச்சது. சுவர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சுவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுவருக்கெல்லாம் அப்பன் சுவர் அதுக்கு முன்னால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இந்த சுவர் கிடைச்சவொன்னே இந்த சுவரெல்லாம் அடிபட்டு போச்சு. அடிபட வந்து அப்போ தான் ஷாக் எல்லாருக்கும். ஏன்னா அது இவ்வளோ பெரிய சுவர், இவ்வளோ பெரிய செங்கல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த செங்கல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருடைய பண்பாடு? இந்த புத்தகத்தில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா செங்கல் வந்து ஏன் தேவைப்படுதுன்னா, அதுவும் சுட்ட செங்கல் ஏன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேத நாகரிகெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிசை, அந்த யாகம் பண்ணுற இடம்லாம் ஒரு சின்ன ஒரு வேள்வி மாதிரி பண்ணுறது, ஒரு குச்சியை நடுறது தான், அவ்வளோதான். பெரிய கோட்டை கொத்தளங்கள்லாம் கிடையாது. கோட்டையில் அழிச்சவன் தான் புரந்தர், இந்திரன். அப்போ கோட்டையை கட்டியவர்கள், கோட்டையை அழித்தவர்கள் தான் நீங்கள் பார்க்கணும். ஆக இவ்வளோ பெரிய கோட்டைகளில் இவங்க இருக்கிறாங்கன்னா, இந்த செங்கல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவதல்ல. மொஹஞ்சதாரோ ஹரப்பாவினுடைய செங்கல் வெள்ள நீரிலிருந்து அந்த நகரை காப்பாற்றுவதற்காக. அதனால தான் சுட்ட செங்கல். நீங்கள் சாதாரண சுடாத செங்கல் வச்சிங்கன்னா அது கொஞ்ச நாள் 10 நாள் தண்ணி நின்றுச்சுன்னு வைங்க, செங்கல் கீழே விழுந்துடும், ஊறி போய்.
ஆனால் சுட்ட செங்கல் வந்து 2 நாள் 3 நாள் தண்ணி நின்றா கூட விழுகாது, பெரிய சுவர். இந்த சுட்ட செங்கல்ங்கிற பண்பாடே வந்து வெள்ள அபாயத்திலிருந்து அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தொன்மங்களில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மை தொடர்ந்து ஒரு வெள்ளம் விரட்டி கொண்டே இருக்கும். ஒரு வெள்ளம் நம்மை விரட்டி கொண்டே இருக்கும். ஒரு கடல்கோள் நம்மை விரட்டி கொண்டே இருக்கும். இவருடைய நகரம் இருந்துச்சு, பகுருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கல்ல. எந்த இடத்துலையும் சங்க இலக்கியத்திலேயோ அல்லது நமது தொன்மங்களிலேயோ அந்த இறையனார் அகப்பொருள் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் சொன்னா கூட ஒரு சின்ன மீள் நினைவு. எங்கேயோ ஒரு விஷயத்துல இயற்கை சீற்றத்தால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சோழர்கிட்ட போய் பாருங்க, மண்மூடி அழிந்தது உறையூர்மா. சேரர்ல போய் பாருங்க, ஒரு பெண் தெய்வத்தினுடைய சாபத்தால் அழிந்தது எங்களுடைய நகரம்பா. ஏதோ ஒரு வகையில் நகரங்களை இழந்த ஒரு கூட்டு மனநிலையை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். வெள்ளம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. காயல்பட்டினத்தில் கூட சென்ற மாதம் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் நம்மை வெள்ளம் துரத்தியது. ஆக வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும், வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் துளைந்து இந்த வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கும்போது அந்த செங்கல் வந்து தேவை கரியது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, செங்கல் செய்கிற இடத்துக்கு பேர் என்ன? சூளை. செங்கல் கட்டளை. அதை அறுக்கிறது பார்த்தீங்களா, சூளையில் வச்சு சுடுற இடத்துல அப்படி வச்சு ஒரு அச்சு மாதிரி வச்சு அப்படி அறுப்பாங்க. அதுக்கு பேர் செங்கல் அறுக்கிறதுன்னு பேர். அதுக்கு பேர் செங்கல் கட்டளை. செங்கல் கட்டளை. தங்கத்தை உரசி பார்க்கறதுக்கு அந்த உரசுக்களுக்கு பேர் கட்டளை கல். உரசி பார்க்கறது அதுதான் ஸ்டாண்டர்ட். கட்டளை என்றால் ஆணை. கட்டளை என்றால் ஆணை. கட்டியது கட்டிய இடத்தில் கட்டியபடி நிற்க வேண்டும். அதற்கு பேர் தான் கட்டிடை. அதற்கு பேர் தான் கட்டிடம். கட்டுமானம், கட்டிடம், கட்டளை. இப்படிப்பட்ட கட்டுமானங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வரலாறுக்கும் கட்டுமானங்களே இல்லாத கட்டுப்பாடற்ற ஒரு உரையாடலுக்குமான ஒரு உரையாடலைத்தான் இந்த வரலாறு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு. அப்போ அந்த பண்பாட்டுக்கு இலக்கியம் இல்லை. நம்மகிட்ட இலக்கியம் இருக்குது, அதுக்கான இமீடியட் தரவுகள் இல்லை. அப்போ மனிதன் சென்ற இடத்தினுடைய வழித்தடத்தை தான் நாம் தேட வேண்டுமே தவிர, நான் இந்த இடத்துலையே இருந்த 2 லட்சம் வருஷம் இந்த வரலாறுலாம் இங்கே இருக்கிறது தான் வரணும்னு தேவையே கிடையாது. ஏனென்றால் மனிதன் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறான். எடுத்து பாருங்க, 400-500 வருஷத்துக்கு முன்னால மொரிசியஸுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள், ஃபிஜி தீவுக்கு சென்றவர்கள், மெக்சிகோவுக்கு சென்றவர்கள், தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றவர்கள், மலேசியாவுக்கு சென்றவர்கள், பர்மாவுக்கு சென்றவர்கள், அவர்கள் கூட நடந்து சென்றது காளியம்மனும் மாரியம்மனும் முனீஸ்வரரும் முனியாண்டியும் தான். மனிதர்கள் நடந்து செல்வதும் இடத்திற்கு கடவுள்கள் நடந்து செல்வார்கள். பாலைவனங்களில் கோயில்கள் இல்லை. பாலைவனங்களில் கோயில்கள் இல்லை. அதனால் அங்கு பூசாரிகள் இல்லை. அதனால் அங்கு உண்டியலும் இல்லை. ஆக மனிதன் நடந்த இடத்துக்கு தான் கடவுளும் கூட சென்று இளைப்பாறுவார்கள். அப்படின்னு இருக்கும்போது மனிதன் நடந்த தடத்தை பற்றி தான் வரலாறு நடக்க வேண்டும். அதை தான் மரபணு சொல்லுது. எல்லாரும் உடம்புலையும் எல்லா ரத்தமும் ஓடுது. இதில் நான் இந்த கோத்திரம், இந்த ஜாதி, அந்த ஜாதியெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு சுய பெருமிதம் தான். இப்போ கங்கை சமவெளி வந்து சிந்து சமவெளிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. தூரம் கம்மி, ஆனால் இடைவெளி அதிகம். தூரம் குறைவு, இடைவெளி அதிகம். ஹரப்பா முகஜராவிலிருந்து ஆதிச்சநல்லூரும் கீழடியும் கொடுமணலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஆனால் இடைவெளி குறைவு. ஏனெனில் தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்று அல்ல, வேறு வேறு. தூரமும் இடைவெளியும் ஒன்று போல் தோன்றினாலும் ஒன்றல்ல, வேறு வேறு. இந்த கேப்புக்கும் டிஸ்டன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக இப்போ நான் திடீர்னு வந்து நான் அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன்னு வைங்க, ஒரு 1000 பேருக்குன்னா இந்த என் பண்பாடை எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ அமெரிக்காவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தூரம் நிறையா இருக்குது, ஆனால் இடைவெளி குறைஞ்சிருது. என்னுடைய மாரியம்மா என் கூட வந்திருக்காங்க, என்னுடைய கருப்புசாமி என் கூட வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நெருக்கமாயிருது. நமக்கு இந்தியாவை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கருணானந்தம் சார் சொன்னது வந்து நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டை மட்டும் கிடையாது, இந்திய துணைக்கண்ட பண்பாட்டுக்கான உரிமை கோரல் நமக்கு தான் இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இந்த தென்குமரி ஆயிடை தமிழ்கூடம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ்கூடும் நெல்லழகங்கிறது இந்த இந்திய நிலப்பகுதியில் தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் தனியாக இல்லை. நீங்கள் விரும்பினாலும் இந்திய துணைக்கண்டம்ங்கிற நிலப்பகுதியை பற்றி பேசியே தீர வேண்டும். தமிழ்நாட்டில் குறிஞ்சி மலை இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி மலை இருக்கிறது, முல்லை இருக்கிறது, காடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, நகரம் இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது. பாலைவனம் எங்கே இருக்கிறது? அப்படி என்றால் பாலைவனம் எங்கே இருக்கிறது? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் விளந்து நடுங்குதியரற்று பாலை என்றோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. எங்கேயாவது ஒரு இடத்துல குறிஞ்சினா என்னன்னு விளக்கியிருக்கோமா? பாலைன்னு இப்படி சொன்னாதான் விளக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது. ஏன்னா பாலைவனத்தை நம்ம இந்த பூமியில் இல்லை.
ஆனால் சங்க இலக்கியத்தில் அகநானூற்றில் ஒட்டகம் எலும்பு தின்கிறது, பசி தாங்க மாட்டாத வணிகர்களுடைய வணிகை சுமையை சுமந்து செல்கிற ஒட்டகம் பசி தாங்காமல் எலும்புகளை தின்று தனது அழுகு பசி தீர்க்கும் அப்படின்னு அகநானூற்றில் சொல்லுது. அதுக்கு ஒருத்தர் கூகுளில் விளக்கம் எழுதியிருக்காரு. அவர் சைவர். அவர் எலும்புங்கிறது ஒரு வெள்ளையாக இருக்கிற மலர் ஒரு செடி மாதிரின்னு ஒட்டகத்தை சைவமாக்குறதுல அவருக்கு என்ன கிடைச்சல. நான் என்ன பண்ணேன், ஜெய்சால்பர்க் போய் நான் அங்கே எலெக்ஷன் கமிஷனில் நான் 2 முறை இந்தியாவினுடைய துணை தேர்தல் ஆணையராக 30 மாநில தேர்தல்களையும் 2 பாராளுமன்ற தேர்தல்களையும் திட்டமிட்டு நான் நடத்தியிருக்கேன். அதனால் நான் கால் வைக்காத மாவட்டம் இந்தியாவில் 17 மாவட்டம் தான். இந்தியாவில் கூட எல்லா மாவட்டத்தையும் மீதி எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன், எல்லா பழங்குடி மக்களையும் சந்திச்சிருக்கேன். அப்போ ஜெய்சால்பர்க்கு நான் டியூட்டி போட்டு போகும்போது அங்கே போய் ஒட்டகம் மேய்க்கிறவர்கிட்ட போய் ஒட்டகம் எலும்பு திங்குமாயான்னு கேட்டேன். நான் திங்கியதை ஆனால் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நல்லா கேட்டு சொல்லுங்கன்னு திருப்பி அடுத்த தடவை போகும்போது அவர்கிட்ட ஒட்டகம் திரும்பான்னு கேட்டேன். திங்குன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் ரொம்ப பட்னியாக கிடந்தா திங்கும் அப்படின்னு. அப்புறம் கேமல் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று பிகானீரில் இருக்குது, ராஜஸ்தானில். அங்கே ஆறுகள்கிட்ட கேட்டால் அது சார் இதுக்கு பட் பாசிபிலிட்டி ஒரு டெஃபிஷியன்சி இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் திடீர்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், கேமல் ஈட்டிங் போன் போடுங்க. பாகிஸ்தான்லேருந்து டான் நியூஸ் பேப்பரில் ஒரு வருது. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய வறட்சி ஆயிடுது. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருக்கிற ஏரியாலாம் இருக்க கேமல் எலும்பு திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு போட்டுருக்காங்க நியூஸ். இந்த கேமல் எலும்பு திங்கும், ஒட்டகம் எலும்பு தின்கிறது இந்தியாவிலேயே முதல் அறிவித்த இலக்கியம் சங்க இலக்கியம். வேற எந்த இலக்கியம் கிடையாது. ஒட்டக சாஸ்திரம்னே வடமொழியில் ஒரு நூல் இருக்கு. ஒட்டக சாஸ்திரம்னே அந்த நூலுக்கு பேர். அதையும் நான் வாங்கி படித்து பார்த்துருக்கேன். எந்த ஒட்டகத்துக்கு எவ்வளோ விலை கொடுக்கணும், ஒட்டகம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் இருக்கணும். அதுக்கு எல்லா வகையான இதெல்லாம் இருக்குது. வாஸ்து மாதிரி ஒட்டகத்தை விலைக்கு கொடுத்துப்பாங்க ஒட்டக சாஸ்திரக்கு. ஆனால் அது எலும்பு திங்குன்னு யாரும் சொல்லலை. ஒட்டகம் எலும்பு தின்னும் என்று சொன்ன இலக்கியம் ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம். எனது கேள்வி, ஒட்டகம் எலும்பு தின்னும் அது வணிக சுமையை சுமக்கும் என்பது சங்க இலக்கியத்திற்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சிங்கம் தென்பகுதிக்கு வந்ததே கிடையாது. நர்மதை நதியின் வடகரையை தாண்டி தென்கரையை சிங்கம் தொட்டதே இல்லை. ஆனால் சிங்கத்தினுடைய அனாட்டமி, அதனுடைய தாரணி, அதனுடைய கழுத்து, அதனுடைய பிடரி, அதனுடைய மயிர், அந்த வார் உயிர், வாரல் நல்லுயிரம்மா, வாரல் உயிர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த தசைகளை அப்படி பறித்து தின்வதற்கான அந்த கூரிய நகம், இப்படி அதனுடைய அனாட்டமியை இந்தியாவிலேயே தெளிவாக விளக்கி எழுதிய ஒரே நூல் சங்க இலக்கியம். அதுலேயும் அது மட்டும் கிடையாது, சிங்கத்தை கேள்விப்பட்டு சொல்லலை. இந்த பகுதியில் ஆய்ங்கிறவன் ஆட்சி செய்கிற புதினிங்கிற பகுதியிலுடைய காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம். அப்போ ஆய்ங்கிற மன்னன் நமது தமிழ் துன்பங்களை சேர்ந்தவன் இல்லையா? அல்லது பொதினி தமிழ் துன்பங்களை சேர்ந்தது இல்லையா? அல்லது நன்னன் கதை, இங்கே போனீங்கன்னா மாசாணியம்மன் கோயில், அங்கே போனீங்கன்னா ஒரு நன்னன் கதை இருக்கும். அந்த நன்னனுக்கு மிளகா அரைக்கிற கதை, பெண்கொலை புரிந்த நன்னன், ஒரு நன்னன் நல்ல நன்னன், நன்னன் செய் நன்னன் சங்க இலக்கியத்தில். இந்த பெண்கொலை புரிந்த நன்னன் கதை நீங்கள் போனீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் நாம் மிக ஆழமாக தோண்டிய விடம், எந்த அளவிற்கு கீழடியும் ஆதிச்சநல்லூரையும் தோண்ட வேண்டுமோ தொலைத்த இடத்தில் அல்லது விட்ட இடத்தில் தான் தேட வேண்டும். அந்த விட்ட இடம் குஜராத், மகாராஷ்டிரா. அங்குதான் நாங்கள் இப்போ தோண்ட வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். எப்படி போய் பார்த்தீங்கன்னா சரி, நாங்கள் ஒரு புதிய பார்வை. என்னுடைய நண்பர்கள், நான் அகலாட்சி துறையை சேர்ந்தவங்க கிடையாது. நான் முதல்ல ஒரு டாக்டரே கிடையாது. இவங்களாம் டாக்டரேட் படிக்க போயிட்டாங்க. நான் 2240 ரூபாய்க்கு பத்திரிக்கையாளரை வேலைக்கு போய் அங்கேருந்து அப்படியே ஓடிய போயிட்டேன். நான் ஒரு டாக்டரே கிடையாது. எனக்கு டாக்டர்னு சொன்னால் கூட கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஏன்னா மதிப்பூர் முனைவர் தான் நான். அது பெரியார் பல்கலைக்கழகத்தை கொடுத்ததுனால வாங்கிக்கிட்டேன். ஒரு 7-8 பல்கலைக்கழகத்தை சொல்லியிருக்காங்க, நான் வேணான்ட்டேன். ஆளை விடுங்க அப்படின்ட்டு, விருதுனாலே பயமாக இருக்கும். அதனால் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் கொடுத்ததுனால அந்த மதிப்பூர் முனைவர் பட்டத்தை வாங்கிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா, அந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு தேடுகிறார்கள். பீகாரிலும் ஒரிசாவிலும் போது எனக்கு கேட்கும் போதே ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலுடைய அதாவது பேர் தான் பானைத்தடம். என்னுடைய புத்தகத்தில் பானைத்தடம்னு ஒன்று சொல்கிறேன். இந்த வரலாறை எப்படி கட்டமைக்கணும், இந்தியா சார்ந்த வரலாறை, மக்கள் சார்ந்த வரலாறை எப்படி கட்டமைக்கணும். சங்க இலக்கியத்தில் களம் செய்யக்கூடிய குயவன், இந்த மண்பானை செய்கிற குயவனை களம் செய் கோவே. கோனா தலைவன், கோனா தலைவன், அவன் இருக்குமிடம் கோட்டை, கோயில், இது எல்லாமே அந்த சொல்லேருந்து வரதா. கோ அரசு முறை, ஆட்சி முறை, கோயில், ஆன்மீகம் எல்லாமே அதில் தான் வருது. களம் செய் கோவே. சரி, அதில் 2 இடத்துல பயன்படுத்தப்படுது. ஒரு இடத்துல ஒரு மன்னர்கிட்ட இருந்த அவருடைய நண்பர் கவிஞர், மன்னர் இறந்து போயிடுறாரு. மன்னர் இறந்து போனோன்னா இது ஒரு கவிதை, மிகைப்படுத்தப்பட்ட கவிதை. களம் செய் கோவே, களம் செய் கோவே. இந்த மாதிரி நம்ம அரசர் இறந்து போயிட்டாரு,
அவர் வந்து உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். அவர் புகழை உலகமே அறியும். அவரை மட்டும் கிடையாது, அவர் பெற்ற எல்லா புகழையும், இந்த உலகம் அறிந்த இந்த புகழையும் சேர்த்து புதைக்கிற மாதிரி ஒரு பெரிய பானையை நீ செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார். அப்போ இது வந்து மன்னர் இறந்ததுக்கு பானை செய்ய சொல்லி ஒரு குயவனை கேட்குற ஒரு அரசர் பாடினது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அது ஒரு பட்டிமன்ற கவிதை அல்லது கவியரங்கம் அல்லது சிறப்பு கவியரங்கமாக நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா ஒரு முக்கியமான அரசர் இருக்காருன்னா அவரை ஏதாவது பாராட்டி பாடணும். ஒரு பெரிய ஆளை வந்து பாராட்டுறதுங்கிறது நமக்கு வந்து எப்பயுமே பாராட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ அது மாதிரி வந்து இந்த மன்னரை பாராட்டுறதுக்கு ஒரு உத்தி மாதிரி, இலக்கிய உத்தி மாதிரி எடுத்துக்கிறேன். இன்னொரு கவிதையில் அந்த பேசுபவள் ஒரு பெண். அவள் வந்து அந்த கணவன் வந்து பொருள் தேட போகும்போது அவளோட சேர்ந்து போயிருக்கா வண்டியில். எப்படி சேர்ந்து போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாட்டு வண்டியில் கீழே பள்ளி ஒட்டிகிட்டு வரும் பார்த்தீங்களா? மாட்டு வண்டி போகுது, அந்த பள்ளியில் அரணை ஏதாவது ஒட்டிகிட்டு வரும், பள்ளி ஒட்டிக்கிட்டே வரும். இந்த மாட்டு வண்டியில் ஒரு பள்ளி ஒட்டிகிட்டு போகிறது மாதிரி என் வீட்டுக்காரர் என்னுடைய காதலன், என்னுடைய கணவன் போகிற இடத்துக்கு நானும் பொருள் தேடுற இடத்துக்கு நானும் ஒட்டிக்கிட்டு வந்தேன். வந்த இடத்துல இந்த மாதிரி செத்து போயிட்டாரு. களம் செய் கோவே, நான் என்ன தான் செய்வேன், திடீர்னு வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு. நான் வந்து இந்த ஒரு பள்ளி மாதிரி ஒட்டிட்டு வந்திருக்கேன். எங்கள் 2 பேரையும் சேர்த்து புதைக்கிறது மாதிரி ஒரு பானையை செஞ்சு கொடுப்பியா களம் செய் கோவே. இது ஒரு சாமானிய பெண்ணினுடைய மொழி. அப்படின்னா இந்த பானை செய்கிற குயவர் வந்து ராஜாங்க குயவர்னு கிடையாது. ராஜாங்க குயவரும் களம் செய் கோ தான், சாதாரண பெண்ணுக்கு செய்கிறவரும் களம் செய் கோவே தான். அதுக்காக யாராவது வந்து சங்க இலக்கியத்தில் வந்து பொம்பளையை சேர்த்து புதைக்கிற மாதிரி உடன்கட்டு மாதிரி ஒரு பிற்போக்குத்தனம் இருந்ததுலாம் சொல்லக்கூடாது. அந்த கவிதையை எடுத்துக்கணும். அந்த கவிதை நயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையும் சேர்த்து புதைக்கிற மாதிரி. இப்போ கூட நம்ம சொல்லையா, நீ வாழ்ந்ததுக்கு பின்னால், நீ செத்ததுக்கு பின்னால் நான் வாழணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிற்போக்குத்தனமா? காதல் அதிகமாக இருக்குது அவன் நினைக்கிறான். அப்போ இந்த களம் செய் கோ அவன் தான் பூசாரியாக இருக்கான். ஒரு நகரத்தில் விழா வரும்போது சங்க இலக்கியத்தில் அவன் தான் அறிவிக்கிறான், இந்த நகரத்தில் விழா நடத்தப் போகிறது அப்படிங்கிறான். அவன் தான் பூசாரியாக இருந்து கல்லை படைக்கிறான். சாமிக்கு படையில் இடுகிறான், நகரத்தை அறிவிப்பு செய்கிறான், மன்னனுக்கும் சாமானிய மக்களுக்கும் புதைப்பதற்கு தாலி செய்கிறான், களம் செய்கிறான். அவனை கோ என்று அழைத்து இந்த சங்க இலக்கியம் பாராட்டுகிறது. அதனுடைய மரபினுடைய தொடர்ச்சி தில்லைவாழ் அந்தணரின் அறிவே அண்டு திருநீலகாண்ட நாயனாருக்கும் என்ன பாட்டு, திருநீலகண்ட குயவனாருக்கும் அப்படின்னு வரும். அங்கே தான் வந்து நாயன்மாரில் ஒருத்தர் திருநீலகண்டர் கொண்டு வந்து, இன்னும் நிறைய இருக்குது. குலாளர் புராணம்னு ஒரு புராணம் இருக்குது. அதில் போய் படித்து பார்த்தீங்கன்னா அந்த திருநீலகண்ட குயவனாருக்கும் ஒரு வேத சக்கரவர்த்திக்கு நடந்த ஒரு பெரிய மல்லுக்கட்டை பற்றி ஒரு அந்த புராணத்தில் இருக்கும். அவர் எப்படி 2 பேருக்கும் சண்டை வருது அப்படின்ட்டு. ஆக இன்னைக்கு போய் மதுரையில் போய் பாருங்கள், அந்த பாண்டி நாட்டு குயவர்லாம் சொல்லுவாங்க, இந்த கோயில் எங்கள் கோயில் சார், இந்த கோயில் எங்கள் கோயில். அங்கே போய் பாருங்கள், வன்னி மரத்து விநாயகர், இந்த கோயில் எங்கள் கோயில், நாங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் தான் இதுக்கு உரிமையானவங்க, எங்களை வெளியேற்றிட்டாங்க சார் இன்னைக்கும். ஆக வருஷத்தில் 3 நாள் இந்த குயவர்களுக்கு தான் முதல் மரியாதை. 3 நாள், அதுவும் கூட்டம் வராத நாளாக பார்த்து முதல் மரியாதை கொடுத்துட்டு கூட்டம் வர்ற இடத்த நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த குயவர்கள்லாம் மதுரை சைடில் இன்றைக்கும் புலம்பிகிட்டு இருக்காங்க. எங்கள் கோயிலை எடுத்துட்டாங்க, எங்கள் கோயிலை எடுத்தா, நீ ஐயனார் வச்சுக்க, எடுத்துக்க, நீ வேணா தலையில் வச்சுட்டு இது பண்ணிக்க, ஐயனார் செய்ய, குதிரை செய்ய, இதை நாங்கள் வந்து வெங்கல சிலையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பஞ்சாயத்து. ஆக இந்த தொழில்நுட்பம் செய்கிற ஒரு குயவனை, ஒரு சிலை செய்கிற சிற்பியை, கொல்லனை, இரும்பு தொழில் செய்கிற ஒரு கொல்லனை, செம்பு செய்கிற ஒரு சிற்பியை ஒரு சமுதாயம் எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துதான் அது சிந்துவெளியோடு தொடர்புடையதா, அதற்கு பின்னால் வந்த பிந்துவெளியோடு தொடர்புடையதா என்பதை முடிவு செய்ய வேணும். சங்க இலக்கியத்தில் கட்டாயம் சிந்துவெளியில் செங்கல் செய்தவன் மதிக்கப்பட்டிருப்பான். ஏன்னா அவ்வளோ பெரிய செங்கல், அவ்வளோ பெரிய நகரத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். சங்க இலக்கியம் அவன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது இந்த கைவினைஞர்களை. ஆனால் குப்தர் காலத்தில், அதற்கு பின்னால் வந்த மனுஸ்மிருதி, இந்த மாதிரியான இலக்கியங்களில் இந்த கைவினை கலைஞர்கள் அனைவரும் சூத்திரர்கள் என்று பட்டம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டார்கள். அங்கதான் எங்க வந்து இந்த குயவன் வந்து அல்லது கொல்லன், பொற்கொல்லன், இவர்களை எல்லாம் மட்டம் தட்டிய ஒரு சமுதாயம் இந்த 4 வகை வர்ண பாகுபாட்டில். ஆக நீங்க வந்து இது யாருக்கானது, சிந்துவெளி பண்பாடு யாருக்கானதுங்கிறது இப்படி தான் வச்சு சொல்லணும். ஏன்னா இதை படிக்க முடியாது, அதில் நிறைய எழுதியிருக்காங்க. என்னுடைய மானசீக, நான் வந்து ரொம்ப போற்றக்கூடிய, எனக்கு வழிகாட்டியாக இருந்தால் இரவத மகாதேவன், அவரே ஐஏஎஸ்ல தான் இருந்தார். அவரும் ஐஏஎஸ்லேருந்து தினமணிக்கு வந்தார், நான் தினமணிலேருந்து ஐஏஎஸ்க்கு போனேன். அப்புறம் அங்கேருந்து போய் நானும் அவர் சிந்துவெளி ஆராய்ச்சி பண்ணியிருந்தார், நானும் சிந்துவெளி ஆராய்ச்சி பண்ணேன். அவர் ஒரு சிந்துவெளி ஆய்வு மையத்தை தோற்றுவிச்சார் சென்னையில். அதனுடைய மதிப்பூர்வ ஆலோசகராக அவருக்கு பின்னால் என்னை தான் நியமித்தார். இப்போ எங்களுக்குள்ள இப்படி ஒரு மரபு தொடர்ந்து அவர் இறந்து போயிட்டார். நாங்கள் அவருக்கு ஒரு வெங்கல சிலை வச்சுருக்கோம்.
வெங்கலச்சோலைன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. இந்த ஆண்டு 100ஆண்டு விழா. நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்தியிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஜான் மார்சலுக்கு ஒரு மார்பளவு சிலையாக வைத்தே தீர வேண்டும். கட்டாயம் சென்னையில் வைப்போம். அதன் மூலமாகத்தான் இந்த உரிமை நிலைநாட்டப்படும், இந்த குரல் ஒலிக்கப்படும். பென்னி குயிக்னு ஒருத்தர் தேனி மாவட்டத்தில், அவர் பிரிட்டிஷ்காரர் தான். இங்கே வந்த இடத்துல அணை கட்டுறது இடத்துல அந்த முடியல, ப்ராஜெக்ட் முடியல அலாட்மெண்ட் ஆகலைங்க போது அவர் ஸ்காட்லாண்டு பகுதியை சேர்ந்தவர். அவரும் அவர் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளவு ஈடுபாடாக கட்டின ஒரு அணை இந்த ஃபைனான்சியல் பிரச்சனைனால இருக்கிறதுனால நம்ம எஸ்டேட்டை விற்றுட்டு வந்துடுவோம்னு சொல்லி ஊருக்கு போய் எஸ்டேட்டை விற்றுட்டு கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த அணையை முடிச்சிருக்காரு. அதான் முல்லை பெரியார் அணை. இந்த முல்லை பெரியார் அணையை ஒரு வெளிநாட்டுக்காரன் கவர்மெண்ட் ஃபண்டு பத்தலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த எஸ்டேட்டை விற்றுட்டு இங்கே இந்த அணையை முடிச்சிருக்காரு. இன்னைக்கு தேனி பக்கம் போனீங்கன்னா அங்கே தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்லாம் கிடையாது. காணும் பொங்கல்லாம் அதிகம் சென்னை பகுதியில் பீச்சில் தான். பென்னி குயிக் பொங்கல் தேனியில் பென்னி குயிக் பொங்கல். அங்கே பிரிட்டனில் லண்டனில் அவருடைய கல்லறை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அங்கே கல்லறையை உடைச்சிருவாங்க ஒரு 100-150 வருஷத்துக்கு பின்னால். அப்படி ஏதோ டிஸ்டர்ப் ஆகவும் இங்கே தேனியிலேருந்து தான் குரல் போகுது. எப்படி பென்னி குயிக்கு கல்லறையை தொடப்போச்சு அப்படின்னு இங்கேருந்து போய் அதை சீரமைக்கிற போகிறாங்க. பென்னி குயிக்கோட சொந்தக்காரங்க வாரிசுகள்லாம் தேனிக்கு என்னடா நம்ம தாத்தா பேரில் இவ்வளோ பெரிய பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அது மாதிரி ஜான் மார்சலுக்கு பொங்கல் வைக்கணுமா? இந்திய வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் இப்போ டிசம்பர் 31 2024 தொடங்க போகுது. அதுக்கு பின்னால் சென்னையில் நான் இவங்களுடைய கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன், இவங்க ஏற்படுத்த கருத்தரங்கத்தில். அப்போ தான் வந்தது, மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் நைட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பார்க்குறேன். ஒரு 10:30 மணி 11 மணி போல் ஒரு நியூஸ் வருது. டேவிட் ஃப்ராலி அப்படின்னு ஒருத்தர், அவர் வெளிநாட்டுக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது கரெக்டாக டிசம்பர் 31, ஏன்னா 2024 பிறக்க போதான். 2024 பிறக்கும் போதே ஒரு சவுண்டை கொடுத்துருவோம். இனிமேல் யாரும் ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடாது, இதை வேதிக் சரஸ்வதி சிவிலைசேஷன் சொல்லணும்னு ஒரு கட்டுரை டிசம்பர் 31. நீ யாரியா? யாரு? அதை நாங்கள் எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும்ல. ஆக இந்த பண்பாடு என்னுடைய மக்களுடைய பண்பாடு. இதை இப்படி சொல்லணும் டிசம்பர் 31 ஏன் அந்த கட்டுரை வருகிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஐஐடி கரக்பூர், இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்தியாவுடைய உலகத்தினுடைய சிறந்த நிறுவனங்களை பட்டியல் போடுறாங்க. 150 சிறந்த நிறுவனங்களில் கடந்த 8 ஆண்டுகளாக இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட இல்லை. இந்த ஆண்டு தான் 150க்குள்ள ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. ஒரு நிறுவனம் 8 ஆண்டுக்கு பின்னால 200க்குள்ள 2 தான். ஐஐடி கான்பூர், ஐஐடி பாம்பே. 200ல் நம்ம தட்டு மாதிரி ஒரு தலையை தூக்குறதுக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல விஞ்ஞானத்தை வளர்த்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்து நம்ம பயல்கள்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுற வேலையை விட்டுட்டு இந்த ஐஐடி கரக்பூர் கொஞ்ச நாளாக காலண்டர் போட்டுட்ருக்காங்க. அந்த காலண்டர் ஃபுல்லாகவே வரலாறு. வரலாறு நாங்கள் பார்த்துக்கிறோம்யா, நீ வரலாறு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ பேசுறது. ஆக இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப கழகங்கள் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால்தான் நாம் மிக முன்னெச்சரிக்கையாக இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு தன்னம்பிக்கை குறைவு கிடையாது. நான் அந்த காலத்திலேயே என்னுடைய இயல்பும் அப்படி தான். எங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க, தமிழ் இலக்கியம் படித்தோன்னே நானே எங்கள் அப்பா 6 மாதம் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன்னா எனக்கு பிஎஸ்சி பாட்னி கிடச்சிருக்கு அமெரிக்கன் காலேஜில், அப்புறம் ஃபிசிக்ஸ் கிடச்சிருக்கு, பியூசி சயின்ஸு. அப்புறம் திடீர்னு யோசிச்சு பார்த்து நமக்கு எது நல்லா வருது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சது எனக்கு பேசுகிறது நல்லா வரும், கவிதை நல்லா வரும். அப்போ தான் எல்லோரும் கை தட்டுறாங்க. கை தட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே எதில் எனக்கு எப்பயுமே அதாவது சொர்க்கத்தில் ஒரு பணியாளனாக இருப்பதை விட நரகத்தில் ராஜாவாக இருக்க விரும்புவேன். சொர்க்க நரகத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு பசிபிக் கடல் தெரியும், அட்லாண்டிக் பெருங்கடல் தெரியும், இந்து பெருங்கடல் தெரியும், பார்க்கடல் தெரியாது. ஆக நான் அப்பயே எதில் நான் முதல்வனாக இருப்பேன், அதான் கேள்வி. என்னை நானே கேட்டுக்கொண்ட ஒரே கேள்வி, நான் எதில் முதல்வனாக இருப்பேன். என்னுடைய மனசாட்சியை சொன்னிச்சு, நீ வேறு எதுலேயும் முதல்வனாக இருக்க மாட்ட, தமிழை விட்டால் நீ வேறு எதுலேயுமே முதல்வன் கிடையாது, நீ வேறு எதுலேயுமே முதல்வனாக இருக்க முடியாது. நான் பெரிய விஞ்ஞானியாகி நான் ஐஐடிக்கு போய் புதுசாக எதையும் கண்டுபிடிச்சிட போகிறது கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், கணக்கும் சரியாக வராது. ஆக தமிழ் இலக்கியம் படித்து நான் தங்கப்பதக்கம், இங்கே உட்காந்துருக்கவங்க வெள்ளிப்பதக்கம், கண்ணத்தால் பிஏலையும் இளங்கலையிலையும் அவங்க 2வது இடம், நான் முதலிடம், முதுகலையில் நான் முதலிடம், அவங்க 2ஆம் இடம், அப்படி போட்டி போட்டு படிப்போம். அதுக்கு பின்னால் எப்படிப்பட்ட ஞானோதயம் பாருங்கள். ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நானே முடிவு பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 8 ரூபா சம்பளம்,
அதுக்கு பின்னால் இது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த தேர்வுக்கும் நான் விண்ணப்பித்ததே கிடையாது. என்னுடைய சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரயில்வேக்கு விண்ணப்பம் போடுவாங்க, பேங்க்கு விண்ணப்பம் போடுவாங்க, என்னை கூட்டு போய் நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாம்பாங்க. நான் போய் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துட்டு யார் கமர்ஷியல் கிளர்க்னா யாரும் கேட்டிருந்தேன். அவர் அந்த டிக்கெட் நீ கை விட்டிங்கல்ல, அங்கே அவர் தான் கமர்ஷியல் கிளர்க். அட 35 வருஷம் இங்கே உட்காந்துருக்கணுமா, முடியாதா சாமி அப்படின்னு. அதே மாதிரி பேங்க்குக்கு அப்ளை பண்ணுவாங்க எல்லாரும். பேங்க்கு நான் யார் கமர்ஷியல் கிளர்க் இருந்தால் அவர் கூண்டில் உட்காந்துருக்காரு, அவர் தான் பாங்க. ஆனால் அவரை பார்த்துட்டு நம்மளால முடியாதுன்ட்டு. நான் எழுதிய விண்ணப்பித்த ஒரே தேர்வு IAS தேர்வு மட்டுமே, அதுவும் முதல் முறை மட்டுமே. இது நான் ஒரு தமிழ் மாணவன். அது மாதிரி எந்த நம்பிக்கை என்னை வழி நடத்தியதோ அந்த நம்பிக்கையே இப்போது வழி நடத்துகிறது. முன்பு எப்போதையும் விட நாம் இப்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறோம். முன்பு எப்போதையும் விட நமது வரலாறு பாதுகாப்பாகவே இருக்கிறது. இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டமே இங்கே கூடியிருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால நம்ம வரலாறு காயப்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து பேசுவதற்கு நாதி இல்லை. இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும், பல கிராமங்களிலும், இறையிலி கிராமங்களில், சதுர்வேதி மங்கலங்களில், பல இடங்களில் ராமாயண சாவடியும் மகாபாரத சாவடியும் நடத்துவதற்கு நிபந்தங்கள் அளிக்கப்பட்டன. திருக்குறளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு மன்னனின் பெயரை சொல்லுங்கள். ஐயா பேசும்போது சொன்னாங்கல்ல அடிகளார், 5 எழுத்தால் ஒரு பாடையும் உளவென்று அறியவும் நானுவர் அறிவுடையர்னே. தமிழ் ஒரு மொழியே இல்லைன்னு சொன்னார். இந்த தீர்ப்பை வழங்கினவர் ஒரு அருமையான கவிதை நடையில் ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பேர் இலக்கண கொத்து. அதை நான் இலக்கண கூத்துன்னு சொல்வேன். அதை எழுதின ஒரு வெளிநாட்டுக்காரர் கிடையாது, திருநெல்வேலிக்காரர். அவர் பேர் சுவாமிநாத தேசிகர். இலக்கண கூத்து. அப்போ 17ஆம் நூற்றாண்டு கடைசியில் வந்து தமிழ் ஒரு மொழி இல்லை என்று சொன்ன இலக்கணத்தை வந்து நமது தஞ்சாவூர் அந்த சரஸ்வதி மகால் நூலகம் வெளியிட்டு இருக்கிறது. இன்றும் அதுதான் நம்முடைய கருத்து சுதந்திரம். அவர் சொல்ற கருத்து அவர் சொல்லிட்டு போறாரு. அதற்கான எதிர்வினையை நாம் ஆற்றுவோம். சொன்னார்ல விவேகானந்தர் கதையை. விவேகானந்தர் அங்கு பாறை நிறுவப்பட்டதென்றால் அந்த இடத்தில் 133 அடியில் ஒரு திருவள்ளுவனின் சிலையை நிறுத்தியது தான் நமது எதிர்வினை. அந்த சிலை மட்டும் இல்லாத குமரி முனையை நினைத்து பாருங்கள். என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. திருவள்ளுவனின் சிலை நிற்காத ஒரு குமரி முனையை என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. இதே திருவள்ளுவனின் சிலை ஹரித்துவாருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த சிலையை இங்கே வைத்தார்கள். அந்த பகுதி மக்கள் இங்கே வைக்கக்கூடாது என்றார்கள். அதை தூக்கி கொண்டு இன்னொரு இடத்தில் வைத்தார்கள். இது வந்து சங்கராச்சாரியாவா மடத்திற்கு போகும் பாதை இங்கு வைக்கக்கூடாது என்றார்கள். இவன் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர் வள்ளுவன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வள்ளுவன் என்று ஒரு ஜாதி இருக்கிறது தமிழ்நாட்டில். அது எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். வடநாட்டில் வால்மீகி என்று ஒரு ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதி எந்த பட்டியலில் இருக்கிறது என்று தேடி பாருங்கள். இதுதான் பண்பாட்டு அரசியல். ஆகச்சிறந்த இலக்கியங்கள் எழுதுவதன் மீது சாயம் பூசுவோம். முடிந்தால் அவன் எங்களுக்கு பிறந்தவன் என்று சொல்லுவோம். இல்லை என்றால் அவனுடைய அடையாளத்தையே வேறொரு தாழ்ந்த அடையாளமாக்கி அந்த அடையாளத்தை அழிப்போம். ஒன்று வி டேக் ஓவர் ஆர் கிவ் அப். ரொம்ப கைமீறி போயிடுச்சுன்னா புகழ்ந்து பாடுவோம். ஆக திருவள்ளுவர், ராமாயணம் இதெல்லாம் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு நிற அரசியல். ஒரு புதிய நான் ஒரு கருதுகோளை முன் வச்சிருக்கேன். அது பேர் பாட் ரூட் அப்படின்னு பேர். இந்திய வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹரப்பா மொஹஞ்சதாரோலாம் வந்து ஒரு ரெட் வேர் சிவப்பு நிற ஒரு பாண்டம் கிடைக்கும். குஜராத் பகுதியில் வந்தவன முதிர்ந்த ஹரப்பா, மெச்சூர் ஹரப்பான்னு சொல்கிற பகுதியிலே அந்த காலகட்டத்திலேயே செந்நிற பாண்டத்தோடு சேர்ந்து ஒரு புதுமையான ஒரு பாண்டம் வருகிறது. அது கருப்பு சிவப்பு பாண்டம். அந்த பீரியட் வந்து மெச்சூர் ஹரப்பா. அது மாதிரி ஒரு பாண்டம் வந்து எகிப்து பகுதியில் இருக்கிறது. எகிப்து பகுதியில் கருப்பு சிவப்பு பாண்டம், அந்த தாலி பண்பாடு. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து குஜராத்தில் இருந்து தொடங்குகிறது. அந்த கருப்பு சிவப்பு பாண்டம் அப்படியே மத்திய இந்தியாவில் பயணித்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் வழியாக போய் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் மேல் நோக்கி எழுகிறது. மேல் நோக்கி எழுந்து அதற்கு பின்னால் கிழக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, வங்காளம், அஸ்ஸாம், அதுக்கு கீழே எல்லாம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கன்னடம், தமிழ்நாடு, இது முழுக்கவும் கருப்பு சிவப்பு பாண்ட பகுதிகள். கேன் எனிபடி டெனை இட்? பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி. இதுதான் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி. இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி இருக்கிற இடமெல்லாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பிளாக் அண்ட் ரெட் வேர் அசோசியேட்டட் வித் மெகாலித்திக் கல்ட், நாட் அசோசியேட்டட். பெருங்கல் காலத்தோடு தொடர்புடைய கருப்பு சிவப்பு பாண்டம், தொடர்பில்லாத கருப்பு சிவப்பு பாண்டம், அல்லது இரும்போடு தொடர்புடைய கருப்பு சிவப்பு பாண்டம், அல்லது குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பாண்டம். இது 2வது. இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பாண்டம். அதுக்கு நடுவில் வந்து இந்த கிழக்கு பீகார்னு சொன்ன பார்த்தீங்களா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், இப்போ இருக்கக்கூடிய வாரணாசி, பிரயாகை, நான் சொன்ன ராஜ்கீர், அங்கேருந்து ஜார்க்கண்ட்,
ஒரிசா இந்த எல்லா பகுதியிலும் சேர்ந்தா புதுசாக ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பாண்டை வருது. அது வந்து கங்கை சமவெளியில் தோன்றுகிறது. அது நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர், பாலிஸ்ட் வேர். வட இந்தியாவை சேர்ந்த மெருகூட்டப்பட்ட ஒரு பாண்டம். அதுதான் வந்து இன்றைக்கு நம்ம இந்திய பாண்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாண்டம். அந்த பாண்டம் வந்து சில இடங்களில் வந்து மேற்கு கங்கை பகுதியில் அது நேரடியாக சில பகுதியில் வந்து கருப்பு சிவப்பு பாண்டத்தை தொடர்ந்து வருகிறது. கருப்பு சிவப்பு பாண்டம், அதுக்கடுத்து இந்த வட இந்திய பாண்டம். சில இடங்களில் வட இந்திய பாண்டம் நேரடியாகவே வருது. அந்த வட இந்திய பாண்டம் பிற்காலத்தில் வந்து தமிழகத்துக்கு வருகிறது. ஆனால் இந்த பகுதிகளில் எதிலுமே அந்த பழுப்பு நிற பாண்டம் என்று இன்னொரு பாண்டம் இருக்கிறது. அதற்கு பேர் வந்து பெயிண்டட் கிரேவேர் என்று பெயர். அந்த பெயிண்டட் கிரேவேர் என்பது இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, கங்கோத்ரி யமுனோத்ரி, அந்த ஹரித்வார் வள்ளுவர் சிலையை வைக்க விடாத இடம், அந்த மாதிரி சேர்ந்த இடங்களைச் சேர்ந்த மேல் கங்கை சமவெளியில் ஒரு தீவை போல ஒரு பாண்டம் வருகிறது. அதற்கு பேர் வந்து பழுப்பு நிற பாண்டம். அந்த பழுப்பு நிற பெயிண்டட் கிரேவேர், அந்த பாண்டம் தனித்தனியாக இறங்கு. இந்த சைடு இந்து சமவெளி, இந்த பகுதியில் வந்து கருப்பு சிவப்பு பாண்டம், இந்த ரெண்டுக்குமே தொடர்பில்லாத ஒரு பாண்ட வகை வருகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஆரியர் வருகையோடு தொடர்புடைய ஒரு பாண்டம் என்று. ஒரு தீவை போல இருக்கிறது. அந்த தீவு தான் இப்போது இந்தியாவின் வரலாறை எழுதுவதற்கு முயற்சி செய்கிறது. நல்லா கேட்டி, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்திய வரலாறுன்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறோம், இன்னொன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படிக்கும்போதும் வேலை பார்க்கும்போதும் என்னுடைய பண்பாட்டு அரசியல் நான் தொடர்ந்து பேசுகிறேன், எழுதிட்டு இருக்கேன். வேலையில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் இப்போ ஓய்வு பெற்றதுக்கு நான் இப்போ வேலை பார்த்துட்டு முழு நேரத்தில் நான் பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனால் எனது பண்பாட்டு அரசியலை, எனது கருத்துரிமையை நான் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இவங்க துறையில் இருக்கும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஓய்வு வர அந்த பீரியட் வரும் பாருங்க, 2 வருஷம் 3 வருஷம் நெருங்கி வரும்போது ஒரு பயம் வந்துடும், ஒரு அரட்டி ஆயிரும். அப்போ நம்ம வந்து ஓய்வு பெற்று வீட்டிலேயே இருந்தோம்னா வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு இன்னொரு அடுத்த வேலைக்கு அடிப்படுவாங்க. அடுத்த வேலைக்கு அடிப்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல வரைக்கும் நியாயமாக பேசிட்டு வந்து நம்ம உரிய மரியாதையை கொடுக்கணும். பிபி லால் அப்படின்னு ஒருத்தர் 1963 ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, பாட்டரியை பற்றியே பட்னாவில் நடக்குது. பிபிலால்லாம் கட்டுரை சமைக்கிறாங்க. இந்த பிபிலாலுக்கு வந்து ஒரு பெருமை உண்டு. அவர் வந்து சில விஷயங்களில் வந்து இந்த கருப்பு சிவப்பு பாண்டம், இந்த பெருங்கல் பாண்டம், இந்த பாண்டங்களுக்கும் ஆதிச்சநல்லூர் இதுக்கும் சிந்துவெளிக்கு இருந்திருக்கக்கூடிய தொடர்பு இதெல்லாம் சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, அரிக்கமேடில் கிடைச்ச அந்த அம்போரா பானை, அதில் ஒரு ஒயின் ஜாடி, இந்த வெளிநாட்டு மதுவகையை கொண்டு வந்த ஒரு ஜாடி, அந்த ஜாடியில் கிடைச்ச வேதியியலுடைய ஸ்டடி, இது வந்து ரோமானியத்தினுடைய இந்த அரசனுடைய காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மது, அதை சங்க இலக்கியம் சொல்லுது, சங்க இலக்கியத்தை சொன்னதை அகழாய்வு ப்ரூஃப் பண்ணுதுன்னு எழுதினவர் பிபிலால். அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவர். ஆனால் ஓய்வு நேரம் நெருங்கிய போது அவர் ஒரு வேறு திசையில் பயணித்து வேறு ஒன்றை, இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தார். அவர்தான் மகாபாரத காலம் என்று ஒரு பெயரை சூட்டினார், மகாபாரத் ஏஜ். எதன் அடிப்படையில் மகாபாரத காலம் என்று சொல்கிறீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களை நான் கேட்க விரும்புகிறேன். நானும் திருப்பி கேட்டேன், எதை வச்சு நீ மகாபாரத காலம் சொல்ற? கீழடியே ஒத்துக்கிற மாட்டேன். கீழடியில் தோணுனா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முகநூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் பெரிய யுத்தமே நடக்கும். என்ன 550ன்னு சொல்லிட்டேன், அது வந்து 300 தானே, இந்த அடுக்கில் கிடைச்சதா அந்த அடுக்கில் கிடைச்சதா? இங்கே கீழடியினுடைய காலத்தை நகர்த்தி கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு 50 ஆண்டுக்கு நாங்கள் ஒரு யுத்தம் நடத்த வேண்டியிருக்கு. அங்கே முழுசாக 1000 வருஷம் 1500 ஒரு கணக்கே கிடையாது. அது திரேதா யுகம், அது அந்த யுகம், அங்கேருந்து சவுண்டு கேட்டுச்சு, இங்கேருந்து அது வந்துச்சு, அப்படி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு கதை விடலாம். இந்த நாங்கள் திருப்பி கேட்குறது வந்து, நீ எதை வச்சு மகாபாரத காலம்னு சொல்கிறேன்? மகாபாரதம் காலம்னா எது இருக்கணும்? பாரத்துங்க பெயர் வச்சுருக்கோம்ல, மகாபாரதம்னா கட்டாயம் பகடை இருக்கணும். இந்திய பண்பாட்டினுடைய வரலாறை கட்டமைக்கப்பட்டதே பகடையை உருட்டி விட்டதில் தான். இன்னைக்கு வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா அப்போ மகாபாரதம் நீ சொல்றீங்களே, அகிச்சத்ரான்னு ஒரு இடம் இருக்குது, இவருக்கு தெரியும். இந்த பேரெல்லாம் பாருங்களேன், இந்திரபிரஸ்தா, அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தா, இந்த பேர் இருக்கிறதுனாலே அது மகாபாரதம் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா என்ன ஆகிறது? நாங்கள் சிந்து சமவெளியில் கொற்கை, வஞ்சி, தொண்டி, பாண்டியன், சேரன், மாறன், வழுதி, கண்ணகி, கோவலன், பூம்புகார்லாம் கண்டுபிடிச்சு உட்காந்துட்டு இருக்கோம். 2010 கோவைம்புத்தூரில் வந்து சொல்லிட்டு, அது உனக்கு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டினா என்னன்னு தெரியுமா? கொற்கை, வஞ்சி, தொண்டி நீ கேள்விப்பட்டதே இல்லையே. நீ கேள்விப்படாத பாரி, ஓரி, பேகன், கொற்கை, வஞ்சி, தொண்டி, மாறன், வழுதி அப்படின்லாம் நாங்கள் 100கணக்கான பேரை சிந்து வெளியில் கொத்தா அள்ளிட்டு வந்து, இதுதான்டா எங்களுடைய சந்தை இலக்கியம், மூதாதையர்கள் இருந்த பகுதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசவே மாட்டுற நீ. வந்து இந்து பிரஸ்தா அந்த பிரஸ்தான்னு வச்சுட்டு எதை வச்சியா சொல்கிறேன்னு கேட்டால், பகடை கிடச்சிச்சா? இப்போ தான் 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு வந்தார், கட்நாயக்கன் ஒருத்தர், இப்போ ஒரிசாவில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து சூப்பரண்டாக இருக்கார். அவரை நான் லஞ்ச் டயத்தில் பார்த்தேன் 3 நாளைக்கு முன்னால். அவரை பாராட்டினேன். ஏன் பாராட்டினேன் கேட்டேன்னா, அவர் போய் இந்த உத்தரப்பிரதேச ஒரு இடத்துல தோன்றார். இப்போ ஒரு 4 வருஷம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
எந்த இடம்? அஸ்தினாபுரங்கிற இடத்துல போய் தோன்றாரு. அஸ்தினாபுரம் கட்டாயம் ஒரு மாதிரி கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ ஆஸ்திரேலியாவோட நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் நம்ம தோற்று போகிறவும் திடீர்னு ஒரு ஆள் ஒரு பொருளை கிளப்பி விட்டார். அஸ்தினாபுரத்துலேருந்து ஆஸ்திரேலியா வந்து அதெல்லாம் ஒன்று தான் அப்படியே போன்ட்டு. அது மாதிரி நீங்கள், ஐ எம் நாட் ஜோக்கிங், வாட்ஸ்அப் ஃபுல்லாக அதுதான். இப்போ நீங்கள் வரலாறே எதில் எழுதுறது இல்லைங்க? இப்போ வாட்ஸ்அப் தான் வரலாறு. நீங்கள் எழுதிவிட்டு நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது, இந்த இடத்துல வந்து செயற்கைக்கோள் அப்படியே வந்து இப்படி நின்றுச்சு இந்த கோயில்கிட்ட வந்தோடனே அப்படின்னு நாசாவே சொல்லுதுமா. நாசா எப்படா சொன்னிச்சு? நாங்களும் கேள்விப்பட்டதா? நாசாவே சொல்கிறது அப்படின்பா. நாசாவே சொல்கிறது. காலையில் எழுந்திரிச்சு முழிச்சவனே ஒருத்தன் அதை ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான். குரூப் வச்சுருக்காங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் ஒவ்வொரு ஃபார்வர்டிங்குமே ஏதாவது பணம் வசூலிச்சா தான் நல்லா இருக்கு. கிடையாது, காலையில் முழிச்சு பார்த்தா 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். நாசாவே சொல்கிறது, நாசாவே சொல்கிறது. நாசா என்னடா சொன்னிச்சு அப்படின்னு கேட்டால், இது எங்கடா ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கதைனா, நாங்கள் போய் கேட்டோம். இவங்கெல்லாம் போய் தோண்டியிருக்கானுங்க. தோண்டினோடனே கட்நாயக்கு தோண்டின இடத்துல ஒரு பகடை கிடச்சி. பகடை கிடைக்கும் உடனே கேமரா டிவி எல்லாம் வந்து தோண்டிகிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட கேட்குறாங்க, பகடை கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுட்டு நிற்கிறாரு. இவர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட கேட்டோன்னே, இந்த பகடை தான் நம்ம பாண்டவர்கள்லாம் விளையாண்ட பகடையா? அவர் இன்னும் இளைஞர், அவரை ரொம்ப வயசானவராச்சு. இதே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற பீரியட்னு வச்சுங்க, ஆமான் இருப்பார். அதுக்கு பின்னால் தான் ஒரு பெரிய பதவிக்கு போகலாம். இவர் இன்னும் வேலை இருக்கிறதுனால அவருக்கு என்ன மனசாட்சி சொல்ல, அவருக்கு பதில் ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சார். அது கூகுள்லே இருக்கு, ஹீ இஸ் வைல்டுன்னு. அப்புறம் என்னங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, இது வந்து கிபியை சேர்ந்ததுங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டு, இது மாதிரி 6ஆம் நூற்றாண்டுன்னு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு குப்தா பீரியட்னு சொல்லி போயிட்டார். அப்போ குப்தா பீரியட் எப்படி மகாபாரதம் வர முடியும்? அதனால இந்த ஒவ்வொரு பகடை எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க. பகடையே கிடைக்கல. ஆனால் ஹரப்பாவில் பகடை கிடைக்குது, மொஹஞ்சதாரோவில் பகடை கிடைக்குது, லோத்தலில் கிடைக்குது பகடை, கீழடியில் கிடைக்குது, பொருந்தலில் கிடைக்குது, கொடுமணலில் கிடைக்குது. இங்கெல்லாம் பகடை இருக்குது. சரி, இந்த பகடையை அந்த பகடை என்னடா ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா, இதுக்கான விடை சங்க இலக்கியத்தில் தான் இருக்கிறது, வேற எங்கேயுமே இல்லை. சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் ஒரு காதலி காத்துட்டு இருக்கா. அவள் காதலி வந்து காதலனுக்காக காத்துட்டு இருக்கும்போது மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லிங்கன்னா மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம். மைண்டு எப்படி மூட் ஸ்விங்னா, லவ் வந்து இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எமோஷன். திடீர்னு காதல் கைகூடி வரலைன்னா, சங்க இலக்கியத்தில் நிறைய பேர் தலைவி வந்து ஒரு வாட் யூ கால் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கே போயிடுவாங்க. அதாவது பெதற்றிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவுமே பிடிக்கல, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர் சொல்லுவாங்களே, என்னடா பிள்ளை விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், விட்டத்தை இப்போ சாப்பிடவும் மாட்டேது, சரியாக மாட்டேது, இந்த பசலை படந்தது திதலை அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. பசலை படந்துருச்சு, ஆள்லாம் இதாகிட்டாங்க, ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, அனிமிக் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீஸ் டிசப்பாயிண்டட், ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. அது நிறைய சங்க இலக்கிய காதல் பாடல்லாம் வரும். அப்போ அதே நேரத்தில் ஒரு காதலன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, எதிர்பார்த்த 5-10க்கு வருவான்னு எதிர்பார்த்தா அவன் 5-5க்கே வந்துட்டான் வைங்க. எவ்வளோ ஜாலியாகிரும் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் 5-10க்கு வர்றேன்னு சொன்னவன் 5-10 6-10 ஆச்சு, 7-10 ஆச்சு. சரி, 7-10க்கு பின்னால் வந்துட்டான்னு வைங்க. அப்போ ஒன்று நல்ல வேலை 7:30 ஆகுது அப்படின்ட்டு அவன் 7-10 வந்துட்டான்னு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். கடைசி வரைக்கும் வராமே போயிட்டான்னு வைங்க, அப்போ எவ்வளோ துக்கமாக இருக்கும். இப்போ ஒரு காதலனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வெவ்வேறு சம்பவம் என்னென்ன நடந்துச்சோ, அல்லது இந்த பகடை விளையாட்டு சம்பந்தமாக என்னென்ன சம்பவம் நடந்தோ, அது எப்படி உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கலித்தொகையில் ஒரு பாட்டில் சொல்கிறான். அதில் அவன் வந்து சில சொற்களை பயன்படுத்துகிறான். இந்த பகடை, இந்த கீழடியில் கிடைச்ச பகடையெல்லாம் வந்து இதுக்கு பேர் பகடை, இதுக்கு பேர் வந்து இதுக்கு பேர் வல்லாட்டம்னு பேர். இந்த வல்லாட்டம், இந்த வல்லுக்கு வந்து அதில் காயை நகர்த்துறாங்க பார்த்தீங்களா, அந்த காய்க்கு பேர் தாயை நகர்த்த பாரு, அதுக்கு பேர் நாய். இந்த ஊரில் உங்கள் ஊர் பக்கம்லாம் நாயின்னு சொல்லுவாங்களான்னு தெரில, எங்கள் ஏரியா பக்கம்லாம் நாயின்னு சொல்லுவாங்க. இருக்கா? இந்த வல்ல நாய் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, மதுரை பக்கத்தில் இருக்குது, தொல்காப்பியத்தில் இருக்குது. அது நான் சாரியை தானே, அநேகமாக சாரியை இலக்கணம். இவங்கெல்லாம் இங்கே தொடர்ந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, நாங்களாம் வெளியூர் போயிட்டவங்க. சாரியை பற்றி சொல்லும்போது இந்த எப்படி வரும், வல்லப்பலகை, வல்ல நாய், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இது வரும் அப்படிங்கிறத தொல்காப்பியத்தில் வல்ல பகடைக்கும் இலக்கணம், வல்லுக்கும் சொல்லிலக்கணம், வல்லில் பயன்படுத்துகிற நாய்ங்கிற ஒரு கலை சொல்லாக்கம். அந்த நாய் இன்னைக்கு வரைக்கும் நாய் தான். அப்போ தொல்காப்பியத்தில் அப்படிப்பட்ட ஒரு பகடை பரம்பரை நமக்கு இருக்குது. அதை பகடை விளாண்டு ஆளுங்கள்லாம் ஒரு ஊரை விட்டு போயிடுறாங்க. அந்த ஊர் கைவிடப்பட்ட ஊர் வந்து இந்த வல்லப்பலகை வந்து செல்லரிச்சு போய் கிடக்கு. சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி வருது. எல்லாரும் விட்டுட்டு போன ஊரில் வந்து ஒருத்தன் மட்டும் தனியாக இருக்கிறான்.
அது ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கான், தனிமகனார் அப்படின்னு ஒருத்தர். அவருடைய பேரே வந்து அந்த விட்டுட்டு போன ஊரில் இருக்கக்கூடிய தனிமகன், அங்கே கைவிடப்பட்ட வல்லப்பலகை, இப்படிலாம் சங்க இலக்கியத்தில் இருக்கு. அந்த சங்க இலக்கியத்தில் இந்த சொல்ல பயன்படுத்துகிறான். வித்தம் அப்படிங்கிற பேர். நீங்கள் உருட்டி விடும் போது கிடைக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, வித்தம். வித்தம் சொன்னால் அதை உருட்டி விடும்போது வெறும் ரெண்டு உருட்டும் போது இதுலேயும் ஒன்று அதுலேயும் ஒன்று வந்தால் ரெண்டு நம்பர் தான் கிடைக்கும். இதில் 2 அதில் 1 வந்துச்சுன்னா 3 கிடைக்கும். இதில் 2 அதில் 2 கிடைச்சா 4 கிடைக்கும். இதெல்லாம் வந்து சிறு வித்தம், சின்ன நம்பர், சிறு வித்தம். அப்புறம் வந்து உருட்டி விடும்போது ஒரு முடிச்சோன்னா 5ன்னு வந்துச்சுவீங்க. அப்புறம் அது பேர் மறுதாயம் பேர். திருப்பி 5ன்னு கேட்டான், ரிப்பீட் கேட்பான். திருப்பி பேர் அதுக்கு பேர் மறுவித்தம். அப்படி விட்டு 5 போட்டு திருப்பி 5ன்னு கேட்டு அந்த 5 விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மறுவித்தம். இவன் என்ன சொல்கிறான், சிறுவித்தம் வந்தப்போ மைண்டு எப்படி போகும், ஏன்னா காய் நகராதில்ல, அப்போ மகிழ்ச்சி கம்மியாக இருக்கும். அவன் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவளுடைய மனசு எப்படின்னா சிறுவித்தம் கிடைச்சது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து மறுவித்தம் கிடைச்சது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல, அவன் வர டயத்துனா அது மறுவித்தம் கிடைச்சது மாதிரி இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்து வரவே போயிட்டான்னு வைங்க, வராமே போயிட்டான்னு கேட்டிங்கன்னா அவன் கையில் இருந்த காசையும் இந்த விளையாட்டில், நம்ம படத்தில் ஒரு பருத்தி வீரன் படத்தில் உட்காந்து விளையாடுவாங்கல்ல, சும்மா மாடு வாங்க போகணுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி விளையாண்டு விட்டு. அதே மாதிரி வடிவேல் இன்னொரு படத்தில் வேற பக்கத்தில் வந்து இவங்க 2 பேர் திண்ணையில் உட்காந்து கோர்த்து விட்டுருவாங்க. அது மாதிரி இவனை சும்மா இருக்க மாட்டேன், இல்லை இருக்கிற காசெல்லாம் போயிருச்சுன்னு வைங்க. அப்படி வைத்திலந்தான், அது கையில் இருந்தது எல்லாத்தையும் போட்டு வித்தம் போட்டு இழந்துட்டானா ஒருத்தருங்க, அவனுடைய மனநிலை எவ்வளோ துக்கமாக இருக்கும். அது மாதிரி இவன் கடைசி வரைக்கும் வரலைன்னு வச்சுங்க, அவளுடைய மனநிலை இப்படி இருக்குது. ஆனால் அதிகபட்ச மகிழ்ச்சி அவள் மனதில் வருகிறது. அவன் உடனே வந்தவனை அவன் வந்து ஜாலியாக வேற பேசிகிட்டு இருக்கான். அது பத்துருவம் பெற்றான் மனம் போல. 10ஆம் நம்பர் கிடைச்சவனுடைய மனசு பாரி அவன் மனசு இருந்துச்சான். நம்ம ஆளுங்கெல்லாம் உரைக்கு ஆசிரியர்லாம் எழுதியிருக்காங்க, இடைக்கால உரை ஆசிரியர்லாம். 10 உருவம்னா என்னையா, 10 உருவம் என்ன? நம்ம உருவத்தில் நம்ம இப்போ 7 தானே விழுகுது, இதுவான விழுகுது, இந்த மாதிரி இல்லை. நம்மகிட்ட வந்து செவ்வக பகடை தான் விளாண்டுருக்கோம். செவ்வக பகடை இப்போ இந்த பித்தளையில் ஒரு பகடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவ்வக பகடை உருட்டிங்கன்னா அதிகபட்சம் எத்தனை நம்பர் கிடைக்கும்? 8. செவ்வக பகடையில் வந்து இந்த சைடில் நீங்கள் புள்ளி வைக்க முடியாதுல்ல, 4 தானே கிடைக்கும். இப்போ இப்படியே நடுவாக நிற்காதுல்ல. அப்போ ஒரு சைடு 4 இன்னொரு சைடு 4 வந்தால் அதிகபட்சம் 8 கிடைக்கும். ஒரு சைடு 3 ஒரு சைடு 4 வந்தால் அதிகபட்சம் 7 கிடைக்கும். அப்போ அதிகபட்சம் 8. ஆனால் சங்க இலக்கியம் 10 உருவம் பெற்றான் மனம் போல அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் உரையாசிரியர்கள் யாருமே அதுக்கு உரை எழுத. இப்போ கூகுளில் படிச்சு பாருங்க, 10 உருவம்னா என்னன்னு சொன்னதை எங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கோம். இந்த 10 உருவம்ங்கிறது தான் ஹரப்பாவில் விளையாடிய பகடை, முகஞ்சோதராவில் விளையாடிய பகடை, லோத்தலில் விளையாடிய பகடை, கீழடியில் விளையாடிய பகடை, சங்க இலக்கியம் சொல்லுகிற பகடை. இந்த பகடையை மிகச்சரியாக, அதான் நான் பகடைகள் உருள்கின்றன ஒரு கூட்டத்தில் பேசினேன். புதிய பகடைகள், வரலாறு புதிய பகடைகளை உருட்டி விடுகிறது. வரலாறு புதிய பகடைகளை உருட்டி விடுகிறது. அதனால்தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி. கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. அதனாலதான் அப்ப வந்து இது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை உறங்கும் வரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அந்த பீகார் மியூசியத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டேன். அந்த மியூசியத்துக்கு போனோன்னா உடனே ஷாக்காயிட்டேன். என்னடான்னு பார்க்குறேன், ஒரு படத்தில் ஆஜானுபாவமா நம்ம சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அமீர் கான் ஹிந்தி படத்தில் கஜினின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் 6 பேக் அதுக்காக வந்து அவர் பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி சூர்யா அந்த உடம்பை இது பண்ணி பாடி பில்டப் பண்ணியிருப்பார். அந்த 6 பேக் உள்ள ஒரு மாதிரி ஒரு ஆள் நிற்கிறார். அவர் அதுக்கு கீழே வந்து ஒரு சோனியா ஒரு ஆள், இவர் விவேக் படத்தில் போட்டால அப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ஆள் இருக்கார். நான் உடனே அந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன், நாங்கள் தனி விமானத்தில் போயிருந்தோம் எங்கள் மாநிலத்திலேருந்து, இது பார்க்க தான் 1.5 வருஷத்துக்கு மேலே. அவர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் சாணக்கியா சார். இவர் யார் அப்படின்னு கேட்டேன். இவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் வந்து அப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் விவேக் மாதிரி இருக்காரு. அவர் வந்து கஜினி படத்து சூர்யா மாதிரி இருக்காரு. அப்படிங்கிற சாணக்கியரே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். இவன் சந்திரகுப்த மௌரியன் ஊர்லாம் சண்டை போட்டு, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ண ஒருத்தர் இந்தியாவில் இருக்கானா அவன் சந்திரகுப்த மௌரியன் தான். செல்யூக்கஸ் நிக்கேட்டார் இவன் போட்ட சண்டையை பார்த்து 100 யானையும் கொடுத்து ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி விட்டு போனான். அப்படிப்பட்ட சந்திரகுப்த மௌரியனை மட்டம் தட்டி காலில் விழுந்துற மாதிரி அங்கே படம் போட்டுருக்காங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மனநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் கங்கை ஓடுகிற இடத்தில் 2ஆக பிரிக்கப்படும். கங்கை 2ஆக பிரிக்கப்படுகிறது. கங்கையின் வடகரை, அந்த கங்கையினுடைய வடகரைக்கு பேர் மிதிலா பகுதி.
இதை மிதிலாஞ்சல் என்று தனிப்பகுதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிதிலா பகுதி அது தராய் என்று சொல்லப்படுகிற நேபாளத்தை சேர்ந்த பகுதி. அங்குதான் ஜனகர் ஆட்சி செய்ததாகவும் சீதா பிறந்ததாகவும் கருதப்படுகிறது. அதான் மிதிலை, மிதிலாஞ்சல். இந்த தெற்கு பகுதி இருக்குல்ல, அந்த தெற்கு பகுதிக்கு பேர் மகதா, மகத பகுதி. அந்த மிதிலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, பிறக்கும் போதே பெரிய மெரிட்டோட பிறந்த ஆளுகள்லாம் இந்த மகதா பகுதிக்கு வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. இதை தண்ணியை தொட்டாலே தீட்டுங்கிறான். கங்கை புனித நதி, ஆனால் இந்த பகுதியில் இருக்க தண்ணி புனிதம் கிடையாது, அது மட்டும்தான் புனிதம். இதுதான் மிதிலாவுக்கும் மகதத்துக்குமான ஒரு ஒரு மௌன யுத்தம் காலங்காலமாக நடக்குது. அப்போ நான் கேட்டேன், என்னையா இந்த பகுதி அங்கே இருக்கக்கூடிய பானை செய்கிற குயவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மிதிலா குயவன் என்ன சொல்கிறான், நான் மிதிலா குயவன்டா, ஏன்னா மகதா குயவன், மகதா குயவன் மட்டும். மிதிலா குயவன் ஒசத்தி, ஏன்னா ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கார். ஆனால் அந்த மகதம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சந்திரகுப்த மௌரியன், அதுதான் அசோகன், அதுதான் பெரிய சாம்ராஜ்யங்கள். இந்தியாவில் தோன்றிய 2 மதங்கள், மற்றதெல்லாம் விடுங்க, முறைப்படி தோற்றுவிக்கப்பட்ட 2 மதங்கள், பௌத்த மதமும் சமண மதமும். பௌத்தர் எங்கே தோன்றினார்? அந்த பகுதியில், நேபாள் அந்த பகுதியில் நடந்தது. அவருக்கு எங்கே ஞானம் வந்தது? புத்கயா, அதெல்லாம் மகதத்தில் தான் இருக்குது இந்த பகுதியில். சமண மதம் 24 தீர்த்தங்கரில் 22 பேர் அந்த மகத பகுதியை சேர்ந்தவர்கள், 2 பேர் தான் மேற்கிந்தியா. அப்போ 22 தீர்த்தங்கர்கள் மெய்ஞானம், அறிவு, சமய உணர்வுகள், மெய்யறிவு, பெரிய சாம்ராஜ்யங்கள், இதையெல்லாம் தோற்றுவித்த அந்த கங்கை சமவெளியினுடைய ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதியானக்குமான யுத்தமே இன்னும் முடியவில்லை. நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வைகையை பற்றி, அங்கேயே பஞ்சாயத்து முடியல. இந்த பஞ்சாயத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் நாம் இந்த நுட்ப அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 24 தீர்த்தங்களில் 22 பேர். ராமாயணம் மகாபாரதம் என்பது குறியீடு. நாகசாமியை பற்றி சொன்னாங்க, அவர் நல்ல பழைய நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனால் கடைசி திருக்குறளை கோர்த்து விட்டு போனார்ல. அதே மாதிரி மதுரை திருக்குறள் வேதங்களின் சாரம்னார். அதே மாதிரி மதுரையில் அவர் தான் இருந்தார். பாண்டவர்கள் இந்த சவுத் பக்கம் வந்தப்போ, அதுவும் எங்கள் சைடில் மதுரை பக்கம் வரும்போது, அங்கே இளவரசி அவன் கல்யாணம் பண்ணி அப்படியே போகிற போக்கில் பாண்டிய அரசை தோற்று விட்டு போயிருக்கார். ஏன்னா அவர் பாண்டவர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டவன்னு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இவர் கொந்தகைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இவர் புக்கில் இருந்ததாக நான் கலாச்சிருக்கேன். கொந்தகைன்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த கீழடி, அப்புறம் பள்ளிச்சந்தை, கொந்தகை, அகரம் இதெல்லாம் இருக்குது. நிலையூர்லாம் ஒரு ஊரில் இருக்குது இந்த பகுதி, சிலைமான் பகுதியில். அந்த கொந்தகை ஒருத்தர் சொல்கிறார் ஒரு மீட்டிங்கில், நானும் இருக்கேன், கொந்தகைங்கிறது குந்தி தேவி சதுர்வேதி மங்களத்துடைய மறுவல் அப்படிங்கிறார். ஏன்னா அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிணத்தடியில் எழுதிருந்துச்சு. அந்த கிணத்தடியில் எப்படா எழுதிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. கொந்தகை எங்கே இருக்குது? கொந்தகையில் இரும்பு காலத்துலேருந்து, கீழடியில் இரும்பு காலம், அதுலேருந்து காலத்துலேருந்து எல்லா புதை இடமெல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நீ திடீர்னு கொந்தகையை குந்தி தேவி நல்லூருங்கிறான்னு. அப்போ சரி அப்படின்னு கேட்டால், நான் அவன்கிட்ட திருப்பி கேட்குறேன், தமிழ்நாட்டில் 2 கொந்தகை இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவன் கேள்விப்படவே இல்லை. என்கிட்ட கம்ப்யூட்டரில் இருக்குது டீட்டா. இது ஒரு கொந்தகை, இன்னொரு கொந்தகை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கொந்தகை குந்தி தேவி அது வேற. நான் சொன்னேன், அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கொந்தகை எந்த குந்தி தேவியினுடைய சதுர்வேதி மங்கலன்னு. அது மாதிரி குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் தான் கொந்தகைன்னு மறிவிச்சான். அப்போ அப்படி மறிவிச்சு நீங்கள் கோர்த்து விட்டின்னு வைங்க, இப்போ கொந்தகையில் கிடைக்கிற மெரிட்டெல்லாம் தான் மெரிட் ஆக்கிடலாம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கீழடியில் கிடைக்கிறதெல்லாம் அவர் இவ்வளவு நாள் சொல்லாமல் இருந்தவர், அவர் கட்டுரை எழுதியிருக்காரு. எல்லாம் இதை பற்றி, கண்ணகியை பற்றிலாம் எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த பழங்கானத்தை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாள் சொல்லாமல் பாண்டிய இளவரசர் பாண்டவர்கள் மதுரை பக்கம் வரும்போது அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி தோட்டு வச்சதான் பாண்டிய பேரரசு அப்படின்னு சொன்னார். அதை நான் அங்கேயே எந்திரிச்சு அப்ஜெக்ட் பண்ணேன் மீட்டிங்கில். ஏன்னா பொதுவாக இந்த கல்வி ஆய்வு தடங்களில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு வைங்க, அதுக்கு கீழே அந்த பரம்பரையில் வர்ற யாருமே அதுக்கு எதிர்த்து கருத்து சொல்லிட மாட்டாங்க. கருத்து சொல்லிடக்கூடாதுல்ல, ஏன்னா அவர் குரு, அவர் ஆசிரியர்கிட்ட போய் எப்படி ஒரு மாணவர் அவர் தப்பாகவே பேசினா கூட எல்லாரும் மௌனம் காப்பாங்க. அந்த மௌனம் காக்கிறவங்களே பெரிய பேராசிரியர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ வழியாக வந்தவர்கள் மௌனம் காத்து இந்த வரலாற்றை தோற்கடித்தார்கள். அதனால நான் ஆய்வுக்கூடங்களுக்கோ கல்வி நிறுவனங்களுக்கோ செல்லவே இல்லை. நான் ஒரு சுதந்திரமானவன். அந்த சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், சார் நீங்கள் இருக்கிறீங்க, இவர் இப்படி சொல்றாரு, யாருமே பேச மாட்டீங்கன்னா, அவர் இங்கே வாத்தியார். அப்போ எனக்கு வாத்தியார் யாரும் இல்லைங்கிறது தான் என்னுடைய பெரிய விஷயமே. அதனால நான் எந்திரிச்சு கேட்டேன், அதெல்லாம் சொல்லி கோர்த்து விடாங்க சார் இங்கே அப்படி. நான் உடனே அங்கே மறுத்து பேசினேன். இவர் இருந்தார்,
ஆக நம்முடைய வரலாறு வந்து வரலாறுங்கிறது வந்து முக்கியமானது. ஹிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட். வரலாற்று வந்து இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. வரலாற்று வந்து இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. வரலாறு வந்து தப்பிக்க முடியாததும் கூட. வரலாறு ஹிஸ்ட்ரி இஸ் இன்எஸ்கேப்பபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரலாறுலேருந்து தப்பிச்சு போக முடியாது. நீங்கள் வரலாறுலேருந்து தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா, வரலாறு எழுதுகிற எவனாவது ஒருத்தன் உங்களை வந்து கொண்டு ஒரு இடத்துல மூலையில் உட்கார வச்சு கட்டி விட்டு போயிடுவான். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஆக இந்த வரலாற்றுக்கான விழிப்புணர்வு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட மரபில் வந்தவர்கள், அறிவு சார்ந்த சமுதாயம். சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் பிசிராந்தையர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், புறநானூறு 101. என்னை மாதிரி தான் வயசு இருக்கு, அனைமா 65 வயசு எனக்கு, தலையை நிறைய நிறச்சி ஃபுல்லாக. அவர்கிட்ட கேட்குறான், என்ன எவ்வளோ வயசாகிடுச்சு உங்களுக்கு, தலையை நிறக்கலையே அப்படின்னு பிசிராந்தையர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான். உண்மையிலேயே கேட்டானால் அது இவர் கவிதையாக எழுந்தால் கூட அது ஒரு கருத்தியல் தானே. ஆண்டு பல ஆக நரை இல ஆகுதல் யாங்கு ஆகியர். இவ்வளோ வயசாயிருச்சு, எப்படி உங்கள் தலை நரைக்காமல் இருக்குன்னு என வினவுதிர் ஆயின். இப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, நீ கேட்டினா இந்த பதில் சொல்லுவேன். அப்படி கேட்டினா வினவுதிர் ஆயின் மாண்ட என் மனைவியோடு. மாண்ட என் மனைவினா செத்து போன மனைவி கிடையாது. அப்போ வந்து மாண்டனா மாண்புமிகு மனைவின்னு அர்த்தம். மாண்டனா மாட்பு. இப்போ நாற்றம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அப்படின்னா நல்ல வாசம். இப்போ நான் நாற்றம் அடிக்குதுன்னு சொன்னால் தீய வாசம் நினச்சிக்கோ. ஆக மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என் குழந்தை குட்டி, என் ஒய்ஃபு, மனைவி எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. யான் கண்டனர் என் இளையரும், என்னுடைய அடுத்த தலைமுறையும் நல்ல பையங்களா நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கானுங்க. வேந்தனும் அல்லவை செய்யான். ஊர் ராஜாவும் ஊரடிச்சு உலையில போட மாட்டான், நல்லவனா இருக்கான். வேந்தனும் அல்லவை செய்யான், அல்லவை செய்யான் காக்கும் அகந்தலை ஆன்றுவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் ஊரே. ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை பிடிப்பு உடைய சான்றோர்கள் பலர் எனது ஊரில் வசிப்பதால் என் தலை நரைக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு புலவன் சொல்லிட்டு போனா எப்படிப்பட்ட ஒரு மரபில் இருக்கிறோம். நான் சொல்ல விரும்புவது இதுதான். நாம் தொடர்ந்து ஒரு எதிர்வினையை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். அந்த எதிர்வினை நமக்கான எதிர்வினை. பேராசிரியர் ஐயா கூட சொல்லுவாங்க, சங்க இலக்கியம் என்ற அந்த கருதுகோளில், அந்த சொல்லாக்கத்தில் பலருக்கும் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். எனக்கும் தெரியும், சகர கிளவியும் அதனோரற்றே ஐ எவ்வனும் மூன்றளங்கடையே. சமணம் தமிழாக இருக்க முடியாது, சக்கரம் தமிழ் இல்லை, சகடம் தமிழ் இல்லை, சத்தியம் தமிழ் இல்லை, சௌராஷ்டிரம் தமிழ் இல்லை, சௌஜன்யம் தமிழ் இல்லை, சைனம் தமிழ் இல்லை. இருந்தாலும் சங்க இலக்கியம் என்ற சொல்லை நாம் கட்டமைத்து இருக்கிறோம். அதனால் நான் முரண்படுறதில்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டாங்க, என்னுடைய ஆசிரியர் தமிழ் குடிமகன் அவர் தன்னுடைய பேரை சாத்தையா தமிழ் குடிமகனாக மாற்றிட்டார். என்கிட்ட சொன்னார், பாலகிருஷ்ணன், நான் பாலகிருட்டினன் தான் என்னை கூப்பிட்டார், கிருஷ்ணன் சொல்ல மாட்டார். பாலகிருட்டினன், உன் பேரை இளங்கண்ணன் மாற்றிடுவோமான்னு கேட்டார். என்னடா இளங்கண்ணன் மாற்றிடலான்னு சொல்கிறான்னா, எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஏன் பேர் வச்சேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி சொல்கிறாருன்ட்டு, மாற்றிடாதப்பா, நான் ரொம்ப யோசிச்சு நான் உனக்காக வச்சது, இந்த பேர் நீ மாற்றக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னதுனால நான் மாற்றலை, நான் பாலகிருஷ்ணனாகவே இருக்கேன். ஆக எனக்கு இந்த சங்க இலக்கியம் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த சங்க இலக்கியத்தை வைத்து தான் அதுக்கு பின்னால் சில விசையான புனைந்துரைகள், தொல்காப்பியத்தில் வைசியன் பெருமை வாணிக வாழ்க்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் இடைச்சல்கள் இருக்கும். அதையெல்லாம் மீறி எனக்கு இந்த வல்லநாய் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கொங்கு பகுதியிலும் மதுரையிலும் பேசப்படுகிற ஒரு சொல்லாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அந்த பகடை கலித்தொகையில் உருட்டி விடப்படுகிறது, அது கீழடியில் கிடைக்கிறது, லோத்தலில் கிடைக்கிறது, முகஞ்சோதராவில் கிடைக்கிறது, ஹரப்பாவில் கிடைக்கிறது என்பதுதான் இந்த வரலாற்றுக்கான நியாயம். ஆக நான் அந்த இலக்கியத்தை பயன்படுத்தியே தீர வேண்டும். அப்படின்னு இருக்கும்போது இந்த எதிர்வினை கருணானந்தம் பேராசிரியரும் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் பேரூர் அடிகளாரும் நானும் ஒரிசாவிலிருந்து ஓடி தூங்காமல் ஏறுகிற இந்த எதிர்வினையும் இன்று நேற்று செய்யும் எதிர்வினை இல்லை. இந்த எதிர்வினையைத்தான் சங்க இலக்கியம் செய்தது. அந்த சங்க இலக்கியத்தில் மாங்குடி கிளார்னு ஒரு புலவர் இருக்கார். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். நான் ஆகச்சிறந்த பண்பாட்டு அரசியல் கவிதைகளாக நான் இந்த இரண்டு கவிதையில் அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும், மேற்பால் கீழ்ப்பால் அப்படிங்கிறதும், இந்த 4 என்ற எண்ணை வைத்து மாங்குடி கிளார்னா ஒரு லேண்ட்லார்ட். அவர் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு நில உரிமை உள்ள ஆள் தான். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். என்கிட்ட இவர் சொன்ன மாதிரி 4 மலர்களுடைய பேரை சொல்ல சொன்னா இதுதான் 4 மேர் அப்படிங்கிறார். 4 பூ சொல்றார். அதுல எனக்கு தெரிஞ்ச பேர் முல்லை மட்டும்தான். தெரிஞ்சது 1, தெரியாது 3. குரவம், பிடவம் அப்படிங்கிறாரு. என்னை போய் குரவ மலரை காட்டினா என்னால் காட்ட தெரியாது. எனக்கு ரோஜா, மல்லிகை இதெல்லாம் தான் தெரியுமே தவிர தெரியாது. பேர் தெரியாத 3 சேர்த்து 4 சேர்த்து சொல்றார்.
அதே மாதிரி உணவு 4 உணவு சொல்லுன்னு சொன்னால் அந்த காலத்தில் நெல் இருக்கு. நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளவேன் அதே கவிதையில் வருது. ஆனால் அந்த 4ல் அவர் நெல்லை சேர்க்கலை. வரகே, திணையே, அவரை, கொள்ளு. உங்கள் ஏரியா பக்கம் கொள்ளு பயிர்னு வச்சுருக்கீங்கள, ஹார்ஸ் கிராம் காணப்பயிர்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அந்த கொள்ளு பெயர் இந்த 4 சொல்கிறாரு. அதே மாதிரி 4 குடியோட பேர் அப்படின்னு சொன்னால் அப்போ ராஜாவும் இருந்திருப்பான், கவிஞர் இருந்திருக்கான், கணக்காயனாக இருந்திருக்கான், பொற்கொள்ளன் இருந்திருக்கான், பெரிய பெரிய ஆள்லாம் இருந்திருக்கான், எவ்வளோ பெரிய ஆள்லாம் அந்தணர்லாம் இருந்திருக்கான். இவன் சொல்கிறான் பாணன், பறையன், துடியன், கடம்பனோடு இந்நான்கிலவும் குடியும் விளவே. ஏன் இந்த 4ன்னு சொல்கிறாரு? 5 சொல்லியிருக்க கூடாதா? அல்லது 3 சொல்லியிருக்க கூடாதா? ஏனென்று சொன்னால் அப்போதே 4 என்ற எண் அரசியலாக்கப்பட்டு விட்டது. 4 வேதம், 4 வர்ணம். அந்த 4 வர்ணத்திற்கு எதிராக மாங்குடிக்கிலான் வைத்த அரசியல், பண்பாட்டு அரசியல் தான் இந்த 4 பட்டியல். இதைத்தான் நான் எழுதி வருகிறேன். அந்த பண்பாட்டு அரசியலைத்தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால், இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நாமும் முன்னெடுத்து செல்கிறோம். அப்போதுதான் வரலாறு காக்கப்படும். வரலாற்றை தரவுகளால் நாம் கட்டமைப்போம், வரலாற்றை மீட்டெடுப்போம். அது முன்பு எப்போதையும் விட எனக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது. இந்த வதந்திகளை பரப்புவதற்கு தொழில்நுட்பம் எப்படி உதவுகிறதோ அதை போலவே உண்மையை பரப்புவதற்கும் இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. நேற்று கோயம்புத்தூர்ல பிளெயினில் இறங்குறேன். இறங்கி கோயம்புத்தூர்ல பஸ்ஸில் உட்காந்து நிற்கிறேன். ஒருத்தர் என்னை பார்த்து சிரிக்கிறார். ஒரு நமக்கு தான் நிறைய பேர் பார்த்துட்டு மறந்துட்டோமோ அப்படின்ட்டு நானும் சிரித்தேன். அப்போ திருப்பி சிரித்தேன். நான் நட்பாக சிரித்தார். அப்படிங்கும்போது வணக்கம்னு சொன்னார். வணக்கம்னு சொன்னேன். அப்போ தான் அவங்களுடைய மனைவி வந்தாங்க. அவங்க உங்கள் யூடியூப்பில் வந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் வியட்நாமில் இருக்கோம் சார். 25 வருஷமாக வியட்நாமில் இருக்கோம். நாங்கள் 25 வருஷமாக வியட்நாமில் இருக்குன்னா உங்களுடைய சிந்துவெளி உரை, சங்க இலக்கிய உரை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் போன வாரம் இறங்குறேன். ஒரு பையன் ஓடி சார் அப்படிங்கிறான். ஒரு செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபி எடுத்துருக்கும் போது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. We have done our job. ஆகவே வரலாறு பாதுகாப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பாக வைத்திருப்போம். அதற்கு இந்த 2024 ஒரு மிக அருமையான வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கிறது. ஜான் மார்ஷலை கொண்டாட வேண்டிய நேரம், இந்த உரிமை கோரல் செய்யப்பட வேண்டிய நேரம். தமிழ்நாட்டில் பென்னி குயிக்கை போலவே ஜான் மார்ஷலுக்கும் அலெக்சாண்டர் ரீக்கும் சிலை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. லண்டனுக்கு ஆக்ஸ்போர்டுக்கு போயிருந்தபோது ஜியு போப் கல்லறையில் நின்ற போது எனக்கு கண்ணீர் கசிந்தது. எப்படிப்பட்ட மனுஷன்! கனடாவில் பிறந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்து திருக்குறள் எழுதி எல்லீஸ் செஞ்ச உரை, கால்டுவெல் செய்த தொண்டு, மெக்காலே செய்த தொண்டு. யாரை பார்த்தாலும் மெக்காலே, கால்டுவெல், ஜியு போப்பை தூத்துனாங்க. ஆனால் அவர்கள் அந்த கல்வி பரவலாக்கப்பட்டதே. நம்ம ஒரு காலத்தில் சங்க இலக்கியத்தில் பரவலாக இருந்த காலத்தில் இடைக்காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது. நாம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆகவே இந்த வரலாற்று மீட்டெடுப்பதற்கு இந்த 2024 ஒரு சரியான தருணம் என்பதை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.